Okay, so our focus today is to fully do the chapter share capital and debenture. Again, it's a very important chapter. Examination weightage la in the chapter வந்து 12 mark வரைக்கும் it comes in your exam. Relatively easy தான் because understanding wise it's very interesting and easy. ரொம்ப practical இருக்கும் இந்த chapter compared to the other chapters that you have done. So without any delay, let's get into the chapter. First broad structure பார்க்கலாம். இந்த chapter வந்து section number 43 ல இருந்து ஆரம்பிச்சு section number 71 வரைக்கும் இருக்கு. 43 to 70 talks about shares and 71 section only talks about debentures. So now we have around a good amount 20 plus sections there in this particular chapter. Good weightage chapter it is. இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போது முதல் செக்ஷன்ல இருந்து that is section number 43 kinds of share capital. ஸோ அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த சாப்டர் படிக்கிறோம் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் ஏன் இந்த சாப்டர் படிக்கிறோம்னா ஒரு கம்பெனிக்கு பிஸ்னஸ் ரன் பண்றதுக்கு என்ன தேவை முக்கியமா அவங்களுக்கு காசு தேவை they need money. Money can be two ways, either it can be my own funds or it can be loan funds. It can be either own funds or it can be loan funds. Own fund na enna shares. Shares are your own funds because shareholders are owners of the company, right? இதே loan fund na நீ bank loan எடுக்கிற or bond issue பண்ற or debenture issue பண்ற இதெல்லாம் என்னது இதெல்லாம் loan fund. அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு பிசினஸ் ரன் பண்ண காசு வேணும் காசு ரேஸ் பண்றதுக்கு ரெண்டு வழிதான் ஒன்னு it can be your own fund or it can be loan fund. own fundல என்ன வந்துரும் shares வந்துரும் loan fundல என்ன வந்துரும் debentures இதெல்லாம் வந்துரும். இப்போ question என்ன அப்படின்னா இந்த சாப்டர் எதுக்கு எங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு தெரியும் ஓன் ஃபண்ட்ஸ்னா அதுல ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கு லோன் ஃபண்ட்ஸ்னா அதுல டிபென்ச்சர் இருக்கு அதுக்கு எதுக்கு தனியா ஒரு டெடிகேட்டடான சாப்டர் இருக்குன்னா தி ரீசன் இஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ரைட் இருக்கு ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ரைட் இருக்கு நீ தான் ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு இது எல்லாமே இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட் இன் திஸ் சாப்டர். ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ்க்கு ரிலேட்டட் ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஷேர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது ஷேர்ஸ் கொடுத்தோன்னா அவங்க என்ன ரைட்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அது எல்லாமே இந்த சாப்டர்ல இட் வில் பி டிஸ்கஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் செக்ஷன் 43 கோயிங் அப் டில் செக்ஷன் நம்பர் 71. ஓகே அதுல நம்ம படிக்க போற முதல் செக்ஷன் வந்து செக்ஷன் 43 கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல ப்ராடா ரெண்டா பிரிச்சிருக்காங்க 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டியை ஃபர்தரா டிவைட் பண்ணிருக்காங்க அதை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம். Do you have any idea what do you mean by preference share capital? If I say they are preference shareholder அப்படின்னா how are they different from equity? How are preference shareholders different from equity? Preference shareholdersக்கு என்ன இருக்கும் they will have preference they will get preference over dividend and capital repayment. They will get preference over dividend and capital repayment. அப்படின்னா கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல யாருக்கு கொடுப்பாங்க preference shareholdersக்கு. கம்பெனி வந்து let's say winding upக்கு போகுது காசு திரும்பி கொடுக்க போகுதுன்னா முதல்ல யாருக்கு திரும்பி கொடுப்பாங்க preference shareholdersக்கு. So they have preference over dividend and repayment of capital. They have preference over dividend and repayment of capital. இப்போ என்னோட டவுட் உங்ககிட்ட என்னது அப்படின்னா I'm issuing shares to a shareholder called Mr. Arjun. நான் அர்ஜுன் கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா அர்ஜுன் you will have preference over dividend. அப்படின்னா நான் டிவிடெண்ட் கொடுக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் தான் மீதி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பேன். ஆனா ரீபேமெண்ட்ல உனக்கு என்ன கிடையாது ரீபேமெண்ட்ல உனக்கு என்ன கிடையாது ப்ரெஃபரன்ஸ் கிடையாது. ரீபேமெண்ட்ல உனக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடையாது. டிவிடெண்ட்ல ப்ரெஃபரன்ஸ் உண்டு தட் இஸ் டிவிடெண்ட் கொடுக்கும் போது முதல்ல நான் அர்ஜுனுக்கு தான் கொடுப்பேன் ஆனா ரீபேமெண்ட் அப்போ முதல்ல அர்ஜுனுக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்போ அர்ஜுனை ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் சொல்வியா இல்ல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு சொல்வியா? உனக்கு என் கொஸ்டின் புரியுதா? அர்ஜுனுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்கு ஆனா டிவிடெண்ட்ல மட்டும் தான் preference இருக்கு ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல்ல கிடையாது. அப்ப அர்ஜுன் என்னோட preference ஷேர் ஹோல்டரா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரா? Is he my equity or preference? Arjun is my preference shareholder. Arjun is my
preference shareholder. Ma'am, எப்படி ma'am preference shareholder? Because he is getting preference over dividend. Ma'am, அவனுக்கு preference over repayment of capital கிடைக்கல, பரவாயில்ல. ஏதாவது ஒண்ணுத்துல preference கிடைச்சாலும் you are preference shareholder. உனக்கு புரியுதா? ஏன் மேம் ஆனா நாங்க ஆக்ட் படிச்சிருக்கோம் மேம், நாங்க பேர் ஆக்ட் படிச்சிருக்கோம் மேம். பேர் ஆக்ட்ல இட் இஸ் ரிட்டன் preference shareholder is the one who gets preference over dividend and capital repayment. நாங்க படிச்சிருக்கோம் மேம், and னு எழுதி இருக்கு. even though and is written, and should be read as or. ஓகே, ஏன்னா நீனே யோசி, இப்போ இந்த அர்ஜுன நீ வந்து இல்ல நான் வந்து பேர் ஆக்ட் தான் படிப்பா, அப்படியே லிட்ரல் இன்டர்பிரேஷன் நான் என் மூளையை யூஸ் பண்ணாம லிட்ரலா அப்படியே என்ன எழுதியிருக்கோ அதான் நினைப்பேன் அப்படின்னா, நீனே யோசிச்சு பாரு. அர்ஜுன நம்மளால ப்ரெஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆக்டில் என்ன எழுதியிருக்கு, டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் ரீபேமெண்ட். அர்ஜுனுக்கு டிவிடெண்ட்ல தான் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்குது, கேபிட்டல் ரீபேமெண்ட்ல ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கல. அப்போ நீ என்ன சொல்ற, ஆக்ட் படி அர்ஜுன ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்னு சொல்ல முடியாது. அர்ஜுன ஈக்விட்டின்னு சொல்ல முடியுமா மேம்? அதுவும் சொல்ல முடியாது மேம், ஏன்னா அவனுக்கு வந்து டிவிடெண்ட்ல தான் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்குதே, அப்போ ஈக்விட்டின்னு சொல்ல முடியாது. அப்போ அர்ஜுன என்னன்னு சொல்வேன், அர்ஜுனோட ஷேர் ஹோல்டர்ல ரெண்டு வகை தான், ஒன்னு இஸ் அ preference or equity. அர்ஜுன் என்னன்னு சொல்வேன், அவனுக்கு தான் preference கிடைக்குதே over dividend. That's the reason the act has very clearly said in interpretation of statute you will study. அதே மாதிரி interpretation of statute நீ படிச்சிருக்கேனா, there's a chapter called incorporation. உனக்கு ஞாபகம் இருக்கா incorporation? எங்க போச்சு incorporation? Just one second. It was the first chapter I used to take, so அதனால கொஞ்சம் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இன்கார்பரேஷன் செக்ஷன் உனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அதுல செக்ஷன் நம்பர் இன்கார்பரேஷன்ல செக்ஷன் நம்பர் 3, if you guys remember, அதுல ஒரு டெஃபினிஷன் எழுதியிருக்கோம், a company may be formed for lawful purpose. இங்க கூட நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், கம்பெனி மேன்னு எழுதியிருந்தா கூட மே என்னதான் படிக்கணும், ஷால். ஏன்னா கம்பெனி மே பி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ்னு எழுதியிருக்கா. மேபி அப்படின்னா வேணும்னா கம்பெனியை லாஃபுல் பிசினஸ்க்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நான் நாளைக்கு கொக்கைன்ல ட்ரேட் பண்ணதுக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணலாமா? முடியாது. ஐ கேனாட் டுமாரோ கோ டு த கோர்ட் அண்ட் சே, என்ன ஜட்ஜ் நீங்க சொல்றீங்க, கம்பெனிஸ் ஆக்ட் ஓபன் பண்ணி பாருங்க, அதுல 3வது செக்ஷன்லயே போட்டிருக்கா கம்பெனி மே பி ஓபன்ட் ஃபார் லாஃபுல் பர்பஸ். அப்படின்னா கம்பெனி மே ஆல்சோ பி ஓபன்ட் ஃபார் அன்லாஃபுல். ஜட்ஜ் வில் டெல் நோ. You're not supposed to read like that. You are supposed to understand the essence of the act. The act oda essence is அவங்க மேனே எழுதி இருந்தாலும் இங்க மே என்னன்னு படிக்கணும், ஷால்னு படிக்கணும். அதே மாதிரி தான் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் சாப்டர்ல, share capital and debenture chapter la, though they have written preference share capital is when you have preference over dividend and capital repayment nu எழுதினாலும் நீ அதை or இருந்தா படிக்கணும். ஏதாவது ஒண்ணுத்துல உனக்கு preference இருந்தாலும் you will be considered as a preference shareholder. புரியுதா உனக்கு? Are you able to completely understand who's a preference shareholders? He is getting preference over either dividend or he is getting either over capital repayment. ஆனா எக்ஸாம்ல எழுதும்போது and இருந்தா எழுதணும், ஆனா அந்த and நம்ம or ன்னு இன்டர்பிரேட் பண்ணுவோம். and தான் எழுதணும். இப்போ அதே மாதிரி செக்ஷன் 3ல உன்னை எழுத சொன்னாங்கன்னா கம்பெனி மே பி இன்கார்பரேட்டட் ஃபார் லாஃபுல் பர்பஸ் தான் நீ எக்ஸாம்ல எழுதணும், ஏன்னா அதுதான் ஆக்டோட லாங்குவேஜ். ஆனா மேவை நம்ம என்னன்னு இன்டர்பிரேட் பண்ணுவோம், ஷால்னு நாங்க இன்டர்பிரேட் பண்ணுவோம். இங்க அதே மாதிரி and நம்ம என்னன்னு இன்டர்பிரேட் பண்ணுவோம், ஆர்னு இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர்ஸோட இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் நீ ஏற்கனவே அக்கௌண்ட்ஸ்லாம் படிச்சிருப்பேன், அவங்க தான் கம்பெனியோட ரியல் ஓனர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் கம்பெனியோட ரியல் ஓனர்ஸ். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸை ஃபர்தரா போய் ரெண்டா பிரிச்சிருக்காங்க நீ பார்த்த அப்படின்னா, ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிளெயின் வெனிலா ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிளெயின் வெனிலா ஈக்விட்டி ஷேர்ஸ். அண்ட் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் ஒரு ஷேர்ஸ் இருக்கு, ஈக்விட்டி ஷேர்ஸ் வித் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ். நம்ம இந்த ஈக்விட்டி ஷேர் வித் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ்னா என்ன, ஏன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தாங்க, வாட் இஸ் ஆர்டினரி, in the next 10 minutes I'll explain. இந்த illustration வழியா we'll try to understand. இப்போ ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ் and nothing but it is very simple guys, where if I purchase one share I'll get one vote. ஆனா டிஃபரன்ஷியல் voting rights ஓட ஷேர்ஸ் நீ வாங்கின டிவிஆர்ஸ் வாங்கின அப்படின்னா one share is equal to one vote ன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. one share will be equal to 1/10 vote.
ஏன் மேம் இந்த மாதிரி இருக்கும்? ஏன் மேம் ஒரு ஷேருக்கு 1/10 அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸை குறைக்கிறீங்க? ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா, ஐ கிவ் யூ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ரிலையன்ஸ் ஜியோ ஓப்பன் பண்றாங்க. தே ஆர் ஓப்பனிங் ரிலையன்ஸ் ஜியோ. அந்த ரிலையன்ஸ் ஜியோட இனிஷியல் ஷேர்ஸை அம்பானி அவங்க ஃபேமிலியே வாங்கிக்கிட்டாங்க. ஈஷா அம்பானி கொஞ்சம், ஆனந்த் அம்பானி கொஞ்சம், முகேஷ் அம்பானி, நீதா இவங்கெல்லாம் சேர்ந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் காசு தேவைப்படுது. ஸோ தே வில் கம் டு ஹூம்? பப்ளிக், நம்ம கிட்ட வருவாங்க. அது அவங்க கிட்ட இருக்க ஒரு ஆப்ஷன். ஒன்று ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் அவங்க பேங்க்கு கிட்ட போய் லோன் வாங்கியோ இல்லை டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணியோ காசு ரைஸ் பண்ணலாம். தட் இஸ் டிபென்ச்சர் ஆர் பேங்க்லேருந்து லோன் எடுக்கலாம். ஒன்று ஓன் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணி காசு வாங்கலாம். இன்னொன்று லோன் ஃபண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணலாம். இப்போ நீனே சொல்லு, நீ தான் அந்த அம்பானி ஃபேமிலியில் நீனும் ஒரு மெம்பர்னு வச்சுக்கோ. நீ யோசி, will you be interested to raise money through the debentures and loan medium? That is debentures and loan valiya, will you be interested? No. If you are not interested, what is the reason? Any valid reason for not being interested? Any valid reason for not being interested? Interest, very good ma'am. There's a fixed cost ma'am. Very good, very good. There's a fixed cost ma'am. Interest cost இருக்கு, fixed இருக்கு. ஆனா இதே நான் ஷேர்ஸ்க்கு போனேன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இதே நான் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு போனேன் அப்படின்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஐம் ரேசிங் மணி வயா ஈக்விட்டி. வாட் இஸ் த பிகெஸ்ட் அட்வான்டேஜ்? மேம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இல்லை. டிவிடெண்ட் எல்லா வருஷமும் பே பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது ஈக்விட்டிக்கு. கரெக்டா? என்கிட்ட காசு இருந்தா டிவிடெண்ட் கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். கரெக்டா? அப்போ will I prefer to go for equity or will I be preferring to go for a debenture? That is own fund போகிறதுக்கு prefer பண்ணுவேனா, loan fund போகிறதுக்கு prefer பண்ணுவேனா? As a company I'll prefer to go for own funds, issue shares. கரெக்டா? As a company I'll be interested to issue shares. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, முன்னாடி let's say கம்பெனில 500 ஷேர்ஸ் இருந்தது. 500 ஷேர்ஸ் இருந்தது. அதை 5 பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. நீதா அம்பானி, முகேஷ் அம்பானி, ஆனந்த் அம்பானி, ஆகாஷ் அம்பானி, ஈஷா அம்பானி. இவன் 100 100 100 100 இப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 100 100 100 ஷேர்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு காசு இன்னும் ரேஸ் பண்ணும். அதனால இவங்க மார்க்கெட்டுக்கு போய் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. இன்னொரு 500 ஷேர் இஷ்யூ பண்றாங்க வச்சுக்கோ மார்க்கெட்ல. அதை 5 பேர் வாங்கியிருக்கோம். A, B, C, D, E எல்லாரும் 100 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோ. இப்போ முன்னாடி நீதா அம்பானிக்கு எவ்வளோ ஓட்டிங் பவர் இருந்தது? 500 ஷேர்ஸ்ல 100 ஷேர்ஸ் அவங்க வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டிங் பவர்? 100% 100 divided by 500 into 100. How much is her voting power? 20 or 25? 20%. Before issuing shares 20% நீதா அம்பானிக்கு voting power இருந்தது. இப்போ நீதா அம்பானிக்கு எவ்வளோ இருக்கு? 100 divided by 1000. ஏன்னா இப்போ 500 plus 500 total 1000 ஷேர்ஸ்ல 10%. அப்போ இவங்களோட ஷேர், இவங்களோட ரைட் என்ன ஆயிடுச்சு? டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ த ப்ராப்ளம் வித் ஈக்விட்டி ஷேர் இஸ், தோ அதில் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டுங்கிற ஃபிக்ஸ்டு காஸ்ட் இல்லைனாலும் புது ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸோட ரைட் என்ன ஆகிடும்? டைல்யூட் ஆகிடும். ஆனால் நீனே சொல்லு, முகேஷ் அம்பானி, ஈஷா அம்பானி, இந்த அம்பானி ஃபேமிலி அவங்களுக்குள்ளே பவர் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்போதான் டிசிஷன்ஸை குயிக்காக எடுத்துக்க முடியும். அப்போ இவங்க ஒரு ஐடியா தான் டிவிஆர். டிவிஆர்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீயும் நானும் ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி பிசினஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இவங்க க்ரூட் ஆயில் பிசினஸ் எப்படி பண்ண போறாங்க, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் எப்படி பண்ண போறாங்க, ஜியோவில் வேற எந்த எனக்கு படத்தெல்லாம் வாங்க போறாங்க, இதை பத்தி நம்மளுக்கு நாலேஜும் கிடையாது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நம்ம ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரே ரீசன், நம்மளுக்கு வருஷம் எங்களுக்கு டிவிடெண்ட் கூட எங்களோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப அம்பானி என்ன சொல்றானா, தீபிகா உனக்கு என்ன வேணும்? டிவிடெண்ட் வேணும். வருஷத்துல ஒரு தடவை உன்னோட ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். உனக்கு டெசிஷன் மேக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண இஷ்டமும் இல்லை, உனக்கு வேணாம், உனக்கு தெரியவும் தெரியாது. இப்ப க்ரூட் ஆயில் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் எனக்கு எங்க தெரிய போகுது? எந்த கிரேட் க்ரூட் ஆயில் இந்தியாவில் வாங்குவாங்க எனக்கு என்ன தெரிய போகுது? இப்போ நான் அந்த டெசிஷன் மேக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எனக்கு எதுவுமே தெரிய போறது கிடையாது. ஐ எம் பாதர்ட் ஒன்லி அபவுட் டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆஃப் ரிலையன்ஸ்.
அப்போ ரிலையன்ஸ் என்கிட்ட வந்து என்ன சொல்றானா, தீபிகா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உன்னோட ஓட்டிங் ரைட்ஸை குறைச்சிடுறேன். தட் இஸ் நீ 100 ஷேர் வச்சிருக்க, ஆனா உனக்கு 100 ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்காது. நான் உன்னோட ஓட்டிங் ரைட்ஸை என்ன பண்ணிடுறேன், குறைச்சிடுறேன். ஆனா நான் உனக்கு அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குறேன். உனக்கு அதானே வேணும். உனக்கு டெசிஷன் எது எடுத்தா உனக்கு என்ன, உன்னோட ஓட்டிங் ரைட்ஸை குறைச்சிட்டு வாட் ஆர் யூ பாதர்ட் அபவுட் டிவிடெண்ட், ஐ வில் கிவ் யூ மோர் டிவிடெண்ட். So what am I doing? I am varying. What is Reliance doing? They are differentiating. They are differentiating the rights of this A, B, C, D. Where I told you have 100 shares, but here 100 shares la 1 share is equal to 1 vote concept kadayadu. 1 share is equal to 1/10 vote. 1 share is equal to 1/10 vote. அப்போ நான் let's say DT 100 share வச்சிருந்தாலும் எனக்கு எவ்வளவு voting கிடைக்கும், 10 votes தான் கிடைக்கும். Compared to previous when I had 100 shares is equal to 100 votes. உனக்கு புரியுதா DVR ஓட மீனிங் புரியுதா? ஏன்னா as a shareholder in the set of shareholders that is A B C D E க்கு ரிலையன்ஸ் எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் பத்தி எதுவுமே தெரியாது. க்ரூட் ஆயில் எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், எனக்கு என்ன தெரிய போகுது வேர்ல்டுல எங்க க்ரூட் ஆயில் இருக்குன்னு. ஓகே, எந்த பிசினஸ்ல நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும், எனக்கு என்ன தெரிய போகுது. எனக்கு ரெண்டு பாதரேஷன். எனக்கு வருஷம் ஆனா டிவிடெண்ட் கிடைக்கணும், என்னோட ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகணும். அம்பானி இஸ் கமிங் அண்ட் டெல்லிங் மீ உனக்கு டிவிடெண்ட் தானே வேணும், அதை நான் கொடுக்குற உனக்கு அதிகமா. ஐ வில் இன்க்ரீஸ் த டிவிடெண்ட் பட் ரெடியூஸ் யுவர் ஓட்டிங் ரைட். ஐ வில் டிஃபரன்ஷியேட் த டிவிடெண்ட் தட் யூ ரிசீவ், ஐ வில் டிஃபரன்ஷியேட் த ஓட்டிங் ரைட்ஸ் தட் யூ ஹேவ். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு லெட்ஸ் சே நம்ம ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் பண்றோம், ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாத்துறோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸ் பேரு டிவிஆர் ஷேர்ஸ், டிஃபரன்ஷியல் வோட்டிங் ரைட் ஷேர்ஸ். இப்போ இங்க அந்த அம்பானி ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா 1 share is equal to 1 vote, ஆனா ABCDEக்கு வந்து 1 share is equal to 1/10 vote. டிஃபரன்ஷியல் வோட்டிங் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும், அம்பானி ஃபேமிலிக்கு கம்மி கிடைக்கும். Are you able to understand? When 1 share is equal to 1 vote, that is ordinary equity share. Normally அப்படிதான் மார்க்கெட்ல எல்லாரும் விப்பாங்க. 1 share is equal to 1 vote. That is ordinary equity share, also known as plain vanilla equity shares. But what do you mean by the others? What do you mean by the other? Other is called differential voting rights. Differential voting rights la you will get some difference in your either voting rights or some difference in your dividend or some difference you will get in both. In dividend also you have some different rules, in voting rights also you have some different rules. அந்த மாதிரி shareholder பேரு தான் differential voting right shareholders. இவங்க ஈக்விட்டி தான், பட் ஈக்விட்டியே நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம். ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ், டிஃபரன்ஷியல் ரைட் ஈக்விட்டி ஷேர்ஸ். நான் டிஃபரன்ஷியல் வோட்டிங் ரைட்னு சொல்லுது. ரீசன் இஸ் யூ கேன் ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ரைட் எய்தர் இன் டிவிடெண்ட், எய்தர் இன் வோட்டிங் ஆர் இன் போத். That's why I did not mention மேல டிஃபரன்ஷியல் வோட்டிங் ரைட்ஸ். ஏன்னா வோட்டிங் ரைட்ஸ்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கணும்னு இல்ல. இப்போ ABCDக்கு ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்க, வோட்டிங் ரைட்ஸை குறைச்சிட்டு டிவிடெண்டை ஏத்துனாங்க. வோட்டிங் ரைட்ஸ்லயும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, டிவிடெண்ட்லயும் they have a difference. Are you able to understand? That is why they are called differential voting rights, or sorry, differential rights. Is that clear? மேம் எனக்கு புரிஞ்சிச்சு மேம். அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்பெனி காசு ரேஸ் பண்றதுக்கு மொத்தமா 2 வழி இருக்கு. ஒன்னு ஓன் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு லோன் ஃபண்ட்ஸ். ஓன் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது. ஷேர்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ஈக்விட்டி ஷேர், preference shares. preference shareholdersனா என்ன, they will get preference over dividend and capital repayment. and னு எழுதி இருந்தாலும் இங்க and நம்ம என்னந்தா இன்டர்பிரேட் பண்ணோம், or இருந்தா இன்டர்பிரேட் பண்ணோம். புரிஞ்சிச்சு மேம். ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் பக்கம் போவோம். ஈக்விட்டி நம்ம 2 பிரான்ச்சா பிரிக்கிறோம். ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ், டிஃபரன்ஷியல் ரைட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இன்னொரு பேரு இருக்கு மேம், plain vanilla equity shares. And differential rights equity shares is nothing but where they get a differential right over either dividend or voting rights. I hope it is absolutely clear. In the categorization புரிஞ்சுச்சா? Did you understand that categorization? இப்போ DVR shares நான் கொடுக்கணும். இப்போ டிவிஆர் ஷேர்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த கம்பெனி வேணாலும் டிவிஆர் கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா டிவிஆர் அப்படின்னா நீ உன்னோட ஷேர்ஸோட ரைட்டே மாத்திர, டிவிடெண்ட் கொடுக்குற ரைட்டை மாத்திர, ஓட்டிங் ரைட்ஸை மாத்திர அப்படின்னா எல்லா கம்பெனியும் டிவிஆர் கொடுக்க முடியாது. நீ சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா நீ டிவிஆர் கொடுக்க முடியும். அந்த ரூல்ஸ் தான் எங்க கொடுத்துருக்கு, ரூல் 4 ஆஃப் கம்பெனி ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர் ரூல்ஸ் 2014ல இந்த ரூல்ஸ் தான் கொடுத்துருக்கு. அண்ட் இதை தான் நம்ம இப்போ படிக்க போறோம்.
and இதை தான் நம்ம இப்போ படிக்க போறோம். Is it clear people? Is it clear? இது ஒரு பெரிய டாபிக். இந்த ரூல்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. I'll explain you with logic. ஒவ்வொரு ரூலுக்கும் என்ன லாஜிக் இருக்குங்கறத I'll explain. By the next 10 minutes I'll make you learn all the rules. முதல் ரூல் என்னதுன்னா, நீ டிவிஆர் ஷேர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமா, நான் டிவிஆர் ஷேர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பாருன்னா, உன்னோட ஆர்டிகல்ஸ் உனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கா. ஓகே, வெதர் யுவர் ஆர்டிகல்ஸ் ஹவ் அலௌட் யூ டு கிவ் டிவிஆர் ஷேர்ஸ். ரிலையன்ஸோடதுல பார்ப்போம். எனக்கு தெரியல, ரிலையன்ஸோடதுல பார்ப்போம். அவங்க டிவிஆர் கொடுக்கலாமான்னு பார்ப்போம். பாரு, ரிலையன்ஸ்ல எழுதி இருக்கு பாரு. இதான் ரிலையன்ஸோட ஆர்டிகல்ஸ். The company may issue the following kinds of shares in accordance with these articles: the act, the rules and other applicable laws. They can give equity shares with voting rights and or with differential rights as to dividend, voting or otherwise. Are you able to see? So, is Reliance articles of association giving Reliance the authority? Is Reliance articles of association giving Reliance the authority? Yes. Yes. So can Reliance issue DVRs? Yes, they have satisfied the first condition. My articles of association should allow me. This is the articles of association of Reliance. Clearly in point 5 itself they have told, yes, they can issue DVRs. First point, Reliance is satisfied. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி அலௌடு பை மை ஆர்டிகல்ஸ். ரெண்டாவது, யூ ஹாவ் டு பாஸ் அ ஆர்டினரி ரெசல்யூஷன் அட் அ ஜெனரல் மீட்டிங். அப்படின்னா மீட்டிங்கை கூப்பிட்டு மெம்பர்ஸை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நாங்கள் சில பேருக்கோட ஓட்டிங் ரைட்ஸோ இல்லை டிவிடெண்டோட ரைட்ஸோ மாற்ற போகிறோம், உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணு. வாட் டு யூ மீன் பை ஆர்டினரி ரெசல்யூஷன்? இப்போதான் நம்ம படித்தோம். Section 114. When votes in favor are more than the votes against the resolution. When votes in favor are more than the votes against. Ma'am, SR இல்லையா? இல்ல, OR. It is a ordinary resolution. You have to pass a ordinary resolution at the general meeting. Then your listed company na, your voting will happen via postal ballot. Section 110. Cross referencing I am giving so that you will be able to relate. Remember section 110 postal ballot? Section 110 postal ballot. If you go to section 110 postal ballot now, I told you, remember there's a list, and the list na over chapter lay solli koduppa appadina I told you, right? MNA la paru section 110 எங்கே இருக்கிறது? ப்ராக்ஸிக்கு அப்புறம் தானே அதெல்லாம் படித்தோம். செக்ஷன் 110 e-votingக்கு அப்புறம் I think we did, no? After this one, yeah. Look at this, section 43. So if you have your notes, put interlinking. உனக்கு பிரிண்ட் ஆயிருக்குன்னா ஓகே, இல்லைன்னா எழுதிக்கோ interlinking. Okay? Issue of shares with DVR. DVR shares issue பண்ணணும் அப்படின்னா voting should happen via postal ballot. In case you are a listed company, voting should happen via postal ballot. This point is now covered. When we read the other chapters, we'll cover all the points. Okay, now are you able to understand what is section number 43? Is when you are issuing shares which has differential voting rights. Abdina, in that case, what you have to do? Voting should happen via a postal ballot in case you are a listed company. Clear, people? Clear? So first condition is what? If you want to issue DVR, it should be allowed by your articles. Second condition, call all your members, conduct an ordinary resolution. If you are a listed company, then your voting will happen via postal ballot. First two condition clear? First two condition is clear, very simple condition. Third condition, important condition. The voting power of such equity shares with DVR shall not exceed 74% of the total voting power. Very, very, very important. I see a lot of students, they memorize this. Voting power of people with DVR should not exceed 74% of the total voting power. But can you tell me the logic? Why? அவன் என்ன எழுதியிருக்கானா, டிவிஆர் இஷ்யூ பண்றீங்களே, அப்போ யார் யாருக்கெல்லாம் டிவிஆர் இஷ்யூ பண்றீங்களோ அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் சேர்த்தா 74% மேல இருக்கக்கூடாதான். யாருக்கெல்லாம் டிவிஆர் இஷ்யூ பண்றோமோ அவங்களோட ரைட்ஸ், அவங்க டோட்டல் ஓட்டிங் வந்து 75% மேல 74% மேல இருக்கக்கூடாதான். வெரி குட், வெரி குட் மிருதுல், வெரி குட் மிருதுல். த ரீசன் இஸ் வை வி ஆர் டெல்லிங் இஸ் 74% மேல இருக்கக்கூடாதுன்னா, யூ கைஸ் நோ there's a concept called special resolution. நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்க்கும் என்ன எடுக்க சொல்லுவோம்? SR தான் எடுக்க சொல்லுவோம்.
எல்லா இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்க்கும் நம்ம சில டைம் என்ன சொல்லுவோம், எஸ்ஆர் எடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நீ இந்த டிவிஆருங்கிற குரூப் கிட்ட மொத்தம் 75% ஒரு அதுக்கு மேல கொடுத்துட்டனா இவனுங்களாம் ஒன்னா சேர்ந்தாலே என்ன பண்ணிடலாம், எஸ்ஆர பாஸ் பண்ணிடலாம். உனக்கு புரியுதா? ABCDE இவங்க கிட்டே 75%க்கு மேல இருக்குன்னா அம்பானி குரூப் ஓட் பண்ணாலும் பண்ணலனாலும் என்ன பண்ணிடலாம், எஸ்ஆர் பாஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு அப்படி வேணாம். எஸ்ஆருங்கிறது இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்க்கு தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்போ இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்ல எல்லாருமே தானே பார்ட்டிசிபேட் பண்ணும். நீ எப்படி ஒரு கிளாஸுக்கு மட்டும் 75%க்கு மேல ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்க முடியும்? அப்போ அவன் மட்டும் தனியாவே எஸ்ஆர் பாஸ் பண்ணிடுவானே, ஓஆரும் அவனே பாஸ் பண்ணிடுவானே. ஏன்னா அவன்கிட்ட எவ்வளவு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு, 75% இருக்கு. ஸோ நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்கள் டிவிஆர் இஷ்யூ பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யாரெல்லாம் டிவிஆர் வச்சிருக்காங்களோ அவங்களோட ரைட்டு 74% ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவரை தாண்டக்கூடாது. ஏன்னா அப்படி தாண்டிடுச்சுன்னா அந்த ஒரே கிளாஸ் அவன் மட்டும் சேர்ந்தாலே எதை பாஸ் பண்ணிடுவான், எஸ்ஆர் பாஸ் பண்ணிடுவான். அப்படி இருந்தா பர்பஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட், தி ஸ்பிரிட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் டிஃபீட்டட். நம்ம எதுக்கு ஓட்டிங்லாம் வைக்கிறோம்? ஸோ தட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும், எல்லாருக்குமே டெசிஷன் மேக்கிங்ல ஒரு சே இருக்கணும். அதனால தான் நம்ம வைக்கிறோம். நீ ஒரே ஒரு கிளாஸ்க்கு 75க்கு மேல கொடுத்துட்ட அப்படின்னா அவனுங்களா சேர்ந்தாலே அவனுங்க ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. மற்றவங்க வந்தாலும் அவனுங்களுக்கு பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீ டிவிஆர் இஷ்யூ பண்ணி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த யாருக்கிட்டலாம் டிவிஆர் இருக்கோ அவங்க எல்லாரோட ஓட்டிங் ரைட்ஸையும் சேர்த்தா 74% ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் ரைட்ஸை தாண்டக்கூடாது. அப்படின்னா அவங்கெல்லாம் சேர்ந்து எஸ்ஆர் தனியா பாஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பவரை கொடுத்துடாத. அப்போ we will defeat the purpose, we will defeat the spirit of companies act. நாங்க எஸ்ஆர் இதெல்லாம் ஏன் சொல்றோம் நாங்க, so that maximum people participate பண்ணும். ஒரு குரூப்புக்கு மட்டும் நீ இவ்ளோ பவர் கொடுத்துட்ட அப்படின்னா அவனே டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 3 ரூல் படிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும். டிவிஆர் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்னா முதல் ரூல், இட் should be allowed by your articles. allowedன்னு சொல்ல மாட்டோம் நம்ம, இதை authorized by your articles. ரெண்டாவது, you have to pass an ordinary resolution at a general meeting. In case you are a listed company, for you voting will happen via postal ballot. மூணாவது, டிவிஆர் யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்றியோ கலெக்டிவா அவங்களோட ஓட்டிங் பவரை சேர்த்தோம்னா 74% ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவரை எக்ஸீட் ஆக கூடாது. இஸ் தட் அப்சல்யூட்லி கிளியர்? ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் கிளியரா? 7 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் கிளியரா? அவங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் பை ஆர்டிகல்ஸ், OR at general meeting, மூணாவது அவங்களோட பவர்ஸ் எல்லாம் சேர்த்தா 74% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவரை எக்ஸீட் ஆக கூடாது. பிரில்லியன்ட், பிரில்லியன்ட். இப்போ இங்க பாரு, இது ஒரு எக்ஸாம்பிள், வேணும்னா இதை டக்குன்னு சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பாரு, there is ரிலையன்ஸ் கிட்ட 2 கேட்டகரியோட ஷேர்ஸ் இருக்கு. ஒன்னு ஆர்டினரி ஷேர்ஸ், இன்னொன்னு டிவிஆர் ஷேர்ஸ். ஆர்டினரி ஷேர்ஸ் இவங்க கிட்ட 1 lakh இருக்கு, and 1 lakh shares is equal to 1 lakh vote. ஓகே, அண்ட் டிவிஆர் ஷேர்ஸ் இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு, 25 lakh. ஆனா 25 lakh இருந்தாலும் இங்க 10 shares is equal to 1 vote. அப்ப 25 lakh sharesனா எவ்வளவு ஓட் இருக்கும், 2.5 lakh votes. கரெக்ட்? பிகாஸ் 1/10th ஓட்டிங் பவர் 10 ஷேருக்கு 1 ஓட்டா. 1/10th is the voting power. இப்போ நீனே யோசி, ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓட ஓட்டிங் ரைட்ஸ் 1 lakh, டிவிஆர் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓட ஓட்டிங் ரைட் 2.5 lakh. டோட்டலா நீ பாரு, டிவிஆர் 2.5 டிவைடட் பை டோட்டல் ஓட்டிங் எவ்வளோ 3.5 இன்டூ 100 போட்டினா எவ்வளோ அது 71.43%. அப்போ நீ சொல்லு 25 lakh shares of DVR இஷ்யூ பண்ணலாமா கூடாதா? Can we issue or can we not issue? Absolutely yes, we can issue. Why? Because it does not exceed 74% of the voting power. Right? 74% க்கு கீழே இருக்குன்னா டிவிஆர் இஷ்யூ பண்ணலாம். 74% வரைக்கும் டிவிஆர் இஷ்யூ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வெரி குட், வெரி குட். ஒரு எக்ஸாம்ல இன்ஃபேக்ட் இந்த ஒரு பாயிண்ட், தட் இஸ் நீ படிச்சல இப்போ 3வது பாயிண்ட், இதே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்ல. என்ன கொஸ்டின் பாரு, is there any provision in the Companies Act 2013 to restrict the voting power of DVR shares? டிவிஆர் ஷேர்ஸோட ஓட்டிங் பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ஏதோ ப்ரொவிஷன் இருக்கா? யூ ஷுட் டெல் எஸ். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 read along with rule 4 says that DVR shareholders ஓட voting power should not exceed 74% of the total voting power. ஸோ இவங்களோட ஓட்டிங் பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அப் டு 74% தான் இருக்கணும்னு சொல்லலாம். இதை ஒரு இண்டிவிஜுவல் கொஸ்டினா, என்னோட கொஸ்டின் பேங்க்லயும் இருக்கு, இதை ஒரு இண்டிவிஜுவல் கொஸ்டினா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
That's the level of depth. எப்படி நான் உனக்கு சொன்ன ப்ராஸ்பெக்டஸ்ல எல்லா செக்ஷனையும் விட்டு 447ல ஏதோ 4 மார்க் கொஸ்டின் கேட்டான். நீ படிச்சுட்டு போயிருப்ப 23, 26 அதெல்லாம் விட்டா 34, 35 அதெல்லாம் விட்டுட்டா 447ல இஸ் ஆஸ்கிங் பெனால்டி செக்ஷன்ல. அதே மாதிரி இங்க எல்லா ரூல்ஸையுமே விட்டுட்டு ஒரே ஒரு ரூலோட 3வது பாயிண்ட், தட் இஸ் டிவிஆர் ஷேர்ஸோட டோட்டல் voting பவர் 74%க்கு மேல இருக்கக்கூடாது. அத ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கான். இஸ் தேர் எனி ப்ரொவிஷன் இன் தி கம்பெனிஸ் ஆக்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் தி voting rights of DVR? we should tell yes. ரூல் 4ல சொல்லியிருக்காங்க டிவிஆர் ஓட voting right should not be more than 74% of the total voting power. Are you able to understand these 3 points? Absolutely clear. Absolutely clear. fourth point பாரு. டிவிஆர் இஷ்யூ பண்ணுன்னு சொல்றேன் அப்படின்னா சில பேருக்கு நான் டிஃபரன்ஷியல் voting rights கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். நாங்க என்ன சொல்றோம், நீ கொடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ அவ்வளோ ஒழுங்கான கம்பெனியா? உன்னோட ஆனுவல் ரிட்டர்ன் ஒழுங்கா ஃபைல் பண்ணிருக்கியா? ஆனுவல் ரிட்டர்ன் செக்ஷன் என்ன சொல்லு பாப்போம். ஆனுவல் ரிட்டர்ன் செக்ஷன் என்ன சொல்லு பாப்போம். லாஸ்ட் கிளாஸ் தானே படிச்சோம். வெரி குட். 92 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது ஆப்ஷனலா இல்ல வந்து கம்பல்சரியா? ஏஜிஎம் நடந்தாதான் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவியா? நோ. ஏஜிஎம் நடக்குதோ நடக்கலையோ, ஏஜிஎம் நடந்ததுதான். ஏஜிஎம் நடந்ததுல இருந்து எத்தனை நாளுக்குள்ள ஃபைல் பண்ணிடணும்? ஏஜிஎம் நடந்தது அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள ஃபைல் பண்ணும்? ஏஜிஎம் நடந்து 30 60 30 60 செக்ஷன் 92. ஏஜிஎம் நடந்து 60 டேஸ்க்குள்ளயா இல்ல 30 டேஸ்க்குள்ளயா? மேம் எல்லா இடத்துலயுமே நாங்க 30 13 தான் படிச்சிருக்கோம். எல்லா இடத்துலயுமே நாங்க 30 13 தான் மெமரைஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு 30 தான் ஞாபகம் இருக்கு. within how many days? within 60 days you have to submit if AGM happens. அப்படி AGM நடக்கல அப்படின்னா within how many days? If AGM has not happened, then it should be submitted within 60 days from when the AGM should have been held. Very good, Harshita. If AGM has happened, then 60 days from AGM. If AGM has not happened, then 60 days from when AGM should have been held. Yes, Mridul, very good. 60 days from when AGM was supposed to happen. Last day for AGM. அங்கேந்து 60 நாளுக்குள்ள நீ annual return submit பண்ணணும். 7 or 7A, MGT 7 or 7A, AGM நடக்குதோ நடக்கலையோ, it has to be given. ஓகே, அப்போ நம்ம டிவிஆர் ஷேர்ஸ் ஒருத்த இஷ்யூ பண்றதுக்கு நம்ம கிட்ட வரானா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம், உன்னோட ஆர்டிகல்ஸ் ஆத்தரைஸ் பண்ணிச்சா? அவன் சொல்லுவான் ஆர்டிகல்ஸ்ல நாங்க எழுதியிருக்கோம், டிவிஆர் கொடுக்கலான்னு எழுதியிருக்கோம். 2வது கொஸ்டின், ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியா ஜெனரல் மீட்டிங்ல? ஆமாம், நாங்கள் மக்களெல்லாம் கூப்பிட்டு ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டோம். 3வது, எவ்வளோ ஓட்டிங் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கும்? 50% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் ரைட். ஸோ வி டோல்ட் ஓகே 74% தாண்டல அலவுடு. 4வது கொஸ்டின் என்ன கேட்போம்னா, நீ வந்து ஆனுவல் ரிட்டர்னை லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒழுங்கா ஃபைல் பண்ணிருக்கியா? அந்த 60 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும்னு சொன்னோமே, அதை ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஆனுவல் ரிட்டர்ன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஒழுங்கான கம்பெனியா? டிவிஆர் கொடுக்குற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளா? ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இதெல்லாம் ஃபைல் பண்ணிருக்கியா? ஆனுவல் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 92 அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நீ ஒழுங்கா ஃபைல் பண்ணியிருந்தா தான் நீ டிவிஆருக்கு போகணும். அதுலேயே நீ தப்பு பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ் எல்லாம் போய் கரெக்ட் பண்ணு. வந்துட்டார் இவர் டிவிஆர் கொடுக்கறதுக்கு. நாட் allowed to give DVR if you have done any default in filing your annual return under section 92 and your financial statements in the last 3 years. அதுல தப்பு பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அதை நீ சரி பண்ண, அதுக்கப்புறம் டிவிஆர் இருக்கலாம் வா. ஓகே, அதை ஃபர்ஸ்ட் அதை ஒழுங்கா ஃபைல் பண்ணிருக்கணும். அதுதான் முதல் கண்டிஷன். அடுத்தது என்ன டிஃபால்ட் பண்ணிருக்க கூடாது? The company should not have any subsisting default in payment of declared dividend. டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கியா? ஏன்னா டிவிடெண்ட்டை நம்ம இமீடியட்டா கொடுத்துடணும். அப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்திருக்கியா? or repayment of deposit. Company can take deposits from public. I'll teach you in the next chapter. அப்படி deposit வாங்கி அதை கொடுக்காம இருந்திருக்கியா? or redemption of debenture. debenture வாங்கி கொடுக்கல. or redemption of preferences வாங்கி அதை திரும்பி கொடுக்கல. இதுல எல்லாமே நீ டிஃபால்ட் பண்ணிருக்க. வந்துட்டார் இவர் புதுசா டிவிஆர் கொடுக்க முடியாது. நீ ஃபர்ஸ்ட் வாங்கின காசே ஒழுங்கா கொடுக்கல, புதுசா எதுக்கு நீ காசெல்லாம் வாங்க போற? If you have a subsisting default in payment of declared dividend, dividend குடுக்குறேன்னு சொல்லிட்டு பே பண்ணாம இன்னும் இருக்க. If you have default in that, repayment of deposit மக்கள் கிட்ட இருந்து வாங்கி திரும்பி கொடுக்கல, redemption of preferentials, redemption of debentures,
இதுலலாம் நீ டிஃபால்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணு, அதுக்கப்புறம் நீ எதுக்கு போ, டிவிஆருக்கு போ. அண்ட் we told if you have a subsisting default, what do you mean by the word subsisting? Continuing default. அப்படின்னா நீ டிக்ளேர்ட் டிவிடெண்ட்ல டிஃபால்ட் பண்ணிருக்கியா, ஆமா, அதை சரி பண்ணு, அதுக்கப்புறம் நீ எதுக்கு போ, அதுக்கப்புறம் டிவிஆருக்கு போ. அந்த டிஃபால்ட் இருக்கிற வரைக்கும் போக முடியாது. until the default continues you cannot go for DVR. first default சரி பண்ணு, first declared dividend pay பண்ணு, first debenture redeem ஆயிருக்கா அவனுக்கு first காசு கட்டு. வாங்குனவங்க கிட்ட இருந்து நீ காசு கொடுக்கல, டெபாசிட் வாங்கியிருக்க கொடுக்கல, preference shares சொல்லி காசு வாங்கியிருக்க கொடுக்கல, debentures சொல்லி காசு வாங்கியிருக்க கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்காம புதுசா ஏதோ நான் DVR இஷ்யூ பண்ண போறேன்னா அலௌட் கிடையாது. ஃபர்ஸ்ட் சப்சிஸ்டிங் டிஃபால்ட்டை கரெக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம டிவிஆர் கிவிஆர்லாம் போகலாம். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிஃப்த் பாயிண்ட்? அப்ப நாலாவதுல இருந்து ஃபுல்லா டிஃபால்ட் பாயிண்ட். நாலாவதுல இருந்து டிஃபால்ட் பாயிண்ட். நாலாவது டிஃபால்ட் பாயிண்ட் என்னது? you should have filed your annual return and financial statement correctly for the last 3 years. அஞ்சாவது பாயிண்ட் என்னது? you should not have a subsisting default. வெறும் டிஃபால்ட் எழுதினா எக்ஸாம்ல மார்க் கிடைக்காது. சப்சிஸ்டிங்னா எனக்கு கண்டினியூயிங் டிஃபால்ட் இருக்க கூடாது. அந்த டிஃபால்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீனா எதுக்கு போலாம்? then you can go for DVR. டிஃபால்ட் இருக்க வரைக்கும் டிவிஆர் போக முடியாது. subsisting default is existing in payment of declared dividend, repayment of deposit, redemption of preference shares, redemption of debenture. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணு, அதுக்கப்புறம் நீ எதுக்கு போ, அதுக்கப்புறம் நீ டிவிஆருக்கு போ. அஞ்சாவது பாயிண்ட் புரிஞ்சிச்சா? ஆறாவது, company has not defaulted in payment of dividend on preference shares. preference sharesக்கு dividend கொடுக்காம இருக்கியா? repayment of term loan or interest on term loan. term loan பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கேன். term loanனா ஒண்ணுமே இல்லப்பா, லாங் டேர்ம் லோன்ஸ் தான் term loanனு சொல்லுவோம். ஒன்னு ஷார்ட் டேர்ம், தட் இஸ் ஓடி ஃபெசிலிட்டி, அதை பத்தி நம்ம பேசல. லாங் டேர்ம் லோன் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷத்துக்கு லோன் எடுப்பாங்களே கம்பெனி, அந்த மாதிரி டேர்ம் லோன்ஸ்ல எய்தர் பிரின்சிபல் அமௌண்ட் கட்டல இல்ல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ல டிஃபால்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணு, வந்துட்டாரு டிவிஆர் கொடுக்க, நாட் அலவுட். அடுத்தது statutory dues with respect to employees. you know there are some statutory dues with respect to employees like PF, ESI. இதுல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்கும், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்கும். do you guys know that? டிடில படிச்சிருக்கியா? PF, ESI அப்படின்லாம் நிறைய எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதுல there'll be employers side, employee side. அந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸ் சைடு இன்னும் பே பண்ணாம இருக்கு, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனை பே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி டியூஸை கிளியர் பண்ணுப்பா. ஸ்டாட்யூட்டரி டியூஸ்னா என்ன? லாவே உன்னை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லுது, ஃபர்ஸ்ட் அதை பே பண்ண, அதுக்கப்புறம் டிவிஆர் இஷ்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணு. அண்ட் நாலாவது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் டு ஐபிஎஃப். ஐபிஎஃப் அக்கௌண்ட், யூ நோ வாட் இஸ் ஐபிஎஃப்? IEPF, Investor Education and Protection Fund அப்படின்னு ஒன்று இருக்கு. டீட்டெயிலாக I'll discuss with you, don't worry. அந்த ஃபண்டில் சில டைம் நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவோம், சில அமௌண்ட்டை, அந்த அமௌண்ட்டை நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் எல்லாம் சரி பண்ணு. டிவிஆர் இஷ்யூ பண்ற அளவுக்கு நீ பெரிய கம்பெனியா? டாடா, ரிலையன்ஸ் அந்த மாதிரி கம்பெனி தான் டிவிஆர் கொடுப்பாங்க. அவங்க அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய கம்பெனினா அவங்க பண்ற மாதிரி கம்ப்ளைன்ஸும் பண்ணு. டிஃபால்ட் பண்ணிருக்காத, ரிடம்ஷன் ஒழுங்கா பண்ணிருக்கணும், அப்பதான் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், டிவிஆருக்கு விடுவோம். அதர்வைஸ் யூ ஆர் நாட் அலவுட் டு டு டிவிஆர். அண்ட் செக்ஷன் இந்த பாயிண்ட் 6ல நீ ஏதாவது டிஃபால்ட் பண்ணிருக்க, தட் இஸ் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஆன் preference sharesல ஏதோ டிஃபால்ட், இல்ல பேமெண்ட் ஆஃப் டேர்ம் லோனோட பிரின்சிபல் போர்ஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன்ல ஏதோ டிஃபால்ட், ஆர் ஸ்டாட்யூட்டரி டியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாயிஸ்ல ஏதோ டிஃபால்ட், ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமௌண்ட் டு ஐபிஎஃப், இதெல்லாம் ஏதோ டிஃபால்ட் பண்ணிருக்கே அப்படின்னா நீ அந்த டிஃபால்ட்டை கரெக்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணு. 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணு. 5 வருஷம் from the end of the year in which the default is made good. 5 years from the end of the financial year in which the default is made good. அதுக்கு ஒரு illustration இருக்கு, இந்த illustration படிச்சு எனக்கு சொல்லு. டேர்ம் லோன், நீ ஒரு லோன் வாங்கியிருக்க பேங்க் கிட்ட, ஒரு 10 வருஷம் லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த லோனோட டியூ டேட் என்னது? 15/3/20. டியூ டேட் வந்து 15th March 20. ஆனா நீ டியூ டேட்ல கட்டல, டிலே பண்ணிருக்கேன், டிஃபால்ட் பண்ணி என்னைக்கு தான் பே பண்ணிருக்கேன்? 15/4/20 தான் பே பண்ணிருக்கேன். இப்போ நீனே சொல்லு, நீ 5 வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த 6வது பாயிண்ட்ல ஏதாவது டிஃபால்ட் பண்ணிருக்க அப்படின்னா the company may issue DVRs on expiry of 5 years. அப்போ நீனே சொல்லு 15/4/20 இருந்து 5 வருஷம் எப்போ முடியும்? 5 years என்னைக்கு முடியும்? 15/4/20 இருந்து 5 years என்னைக்கு முடியும்? 15/4/20 இருந்து 5 years என்னைக்கு முடியும்? 15/4/25. 15/4/25. That is some answer that people are giving me. Okay. சில பேர் okay. 16/4/25.
சில பேர் 14,425 எல்லாத்தையும் சொல்லிடு, இருக்கிற 3 ஆப்ஷனையும் சொல்லி விட்டுரு. ஓகே, நவ் இப்போ இதுல எந்த ஆப்ஷன் மேம் கரெக்ட் அப்படின்னா the option A, B, C ன்னு வச்சுப்போம். C option is wrong. Okay, A option, which is 14/4/2025, is wrong. Option B, 15/4/2025, is also wrong. Is also wrong. Why? Because read the language. Read the language. The language says what? The company may issue DVR. மேல இருக்கிற பாயிண்ட்ல ஏதோ டிஃபால்ட் பண்ணிருக்கேனா, the company may issue DVR on expiry of 5 years from the end of the financial year in which the default was made good. You tell me, default was made good when? Default was made good when? 15/4/2020. அப்போ 5 years should expire from the end of the financial year in which the default is made. Default is made 15/4/2020 na இது எந்த financial year குள்ள வருது? 15th April 2020. Ma'am, it comes under the financial year 2020-21. correct? 2020-21. so அதோட year end என்னவாப்பா இருக்கும்? அதோட year end என்னவா இருக்கும்? what will be the year end? It will be 31st March 2020. Sorry, 31st March 2021. இங்கேந்து 5 years. திரும்பி படி. Now only you will be able to understand. திரும்பி படி. Company may issue DVR on expiry of 5 years from the end of the financial year in which the default is made good. From the end of the financial year, என்னைக்கு இந்த default was made good? 15/4/2020. Default was made good on 15/4/2020. Are you able to understand? Default was made good on 15/4/2020. Right? From the end of the financial year in which the default was made good. From the end of the financial year, na 15/4/2020 of the end என்ன இருக்கும்? 31st March 2021. இங்கே இருந்து 5 வருஷம். So 31st March 2026 or onwards தான் you can issue DVR. அப்பதான் உன்னோட 5 years and the cooling period முடியும். Is that clear? I gave this you as an illustration because a lot of students I've seen making mistake in this. They don't read it completely, but I hope now it is absolutely clear for you. So is the answer 14/4/2025? No. Is the answer 16/4/2025? No. Both are wrong answers. Because it's 5 years from the end of the year in which the default was made good. 15/4/2020 was when the default was made good. அங்கே அந்த இயரோட எண்ட்ல இருந்து அப்படின்னா 31st March 2021 ல இருந்து 5 வருஷம் we will count. See here. When was the default made good? 5 years from when the default was made good. Financial year when the default was made good 15/4/2020 அப்படினா it's 2020-21 financial year. அது என்னைக்கு முடியும்? 31st March 2021. அங்கேந்து 5 years you'll have to count. Is this absolutely clear, guys? இங்க தான் நிறைய பசங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. and the last 7வது பாயிண்ட் is DVR கொடுக்கணும்னா உன் மேல எந்த கேஸுமே you must have not been penalized by court or tribunal due to offense under any act in the last 3 years. last 3 yearsல any act கீழே உன்னை வந்து the court or tribunal should have not penalized. அப்படின்னா நீ DVRக்கு போலாம். அப்படின்னா DVR இஷ்யூ பண்றதுக்கு 7 கண்டிஷன் இருக்கு. the most important topic of this particular section. இதுலேருந்து செக்ஷன்லேருந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க. இந்த ரூல் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூல் 4ஓட முதல் பாயிண்ட் என்னது? If you want to issue DVRs, ensure it is authorized by your articles. Second, pass a OR at a general meeting, and in case it's a listed company, the voting will happen via postal ballot. Moonavathu point, make sure that the people who are issued DVR, their voting power should not exceed 74% of the total voting power. Next, after that, the company should have not done default in filing its annual return under section 92 and its financial statement in the last 3 years. There should be no subsisting na another continuing default in payment of declared dividend, repayment of deposit, redemption of debenture, and redemption of preference shares. Okay, and 6th point, very important, there should be no default in payment of dividend on preference shares, repayment of term loan, either principal or the interest portion, statutory dues with respect to employees, and transfer of any amount to IEPF. இந்த 6th பாயிண்ட்ல படிச்சதுல ஏதாவது டிஃபால்ட் நடந்திருக்குன்னா கூலிங் பீரியட் 5 years. But 5 years from when? 5 years from the end of the financial year in which the default is made good.
And the last point is, you should not be penalized by the court or tribunal for any offense under any act in the last 3 years. If you fulfill all the 7 conditions, you can go for DVR. Nobody can stop you. Are you able to understand, people? Is it absolutely clear? Absolutely clear. Okay. Next, the last point. Almost this section is over. This is the last point. இந்த செக்ஷனோட கடைசி பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ டிவிஆர் யாருக்காச்சும் நீ இஷ்யூ பண்ணிருக்க அப்படின்னா, அவனும் ஒரு நார்மல் ஷேர் ஹோல்டர் மாதிரி, ஒன்லி ஹிஸ் ரைட்ஸ் ஆர் கோயிங் டு வேரி. ஸோ அவனோட பேரையும் ரெஜிஸ்டர்ல எழுதணும். ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் நம்ம படிச்சோம்ல செக்ஷன் 88, அதுல இவனோட பேரையும் எழுதணும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஹவ் பீன் இஷ்யூட் டிவிஆர் ஷேர்ஸ், அவங்களோட பேரையும் எழுதணும். அவங்களுக்கு போனஸ், ரைட் ஷேர், டிவிடெண்ட் இதெல்லாம் அவங்களுக்குமே கிடைக்கும். ஓகே. அண்ட் டிவிஆர் இஷ்யூ பண்ண போற அப்படின்னா அந்த டீடைல்ஸை நீ போர்டு ரிப்போர்ட்ல எழுதியிருக்கணும். அண்ட் ரிமெம்பர், டிவிஆரை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இஷ்யூ பண்ணுமே தவிர எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டியை டிவிஆருக்கோ இல்லை எக்ஸிஸ்டிங் டிவிஆரை ஈக்விட்டிக்கோ நார்மல் ஈக்விட்டிக்கோ கன்வெர்ட் பண்ண முடியாது. டிவிஆரை ஃப்ரெஷ்ஷாக தான் இஷ்யூ பண்ணுமே தவிர எக்ஸிஸ்டிங் ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸை டிவிஆருக்கோ இல்லை டிவிஆரை ஈக்விட்டியாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. இஸ் தட் அப்சல்யூட்லி கிளியர்? Is that absolutely clear? That's your entire section 43 read along with rule 4. I hope you are absolutely clear with it. 2 minutes, I'll quickly scroll through this. Takatakan paathu mudichidu. Okay. So that you are absolutely clear with section number 43. குயிக்காக நான் அப்படியே சொல்லிட்டே வரேன் பின்னாடி. ஓகே. ஸோ தட் நீ பார்த்துட்டு டக்குன்னு யூ வில் சி. ஷேர்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், ஈக்விட்டி அண்ட் ப்ரெஃபரன்ஸ். ப்ரெஃபரன்ஸ் தான், தே வில் கெட் ப்ரெஃபரன்ஸ் ஓவர் டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் ரீபேமெண்ட். தோ அண்ட் இஸ் ரிட்டன், இட் வில் பி ரெட் அஸ் ஆர். ஈக்விட்டி ஷேர்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ், டிஃபரன்ஷியல் ரைட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸோட இன்னொரு பேர் பிளேன் வெனிலா ஈக்விட்டி ஷேர்ஸ். டிஃபரன்ஷியல் ரைட்ஸ், வாட் யூ வில் கெட்? டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் ஓவர் டிவிடெண்ட் அண்ட் voting. Rule 4 of the Companies Act says that in case you want to issue DVR, you have to ensure that these 7 conditions are fulfilled. The first is, to issue DVR, it should be authorized by your articles of association. You must pass an ordinary resolution at a general meeting, and in case you are a listed company, for you voting will happen via postal ballot as per section 110. And ensure that the people who have voting power using DVR, their voting power should not exceed 74% of the total voting power. Ensure that the people who have DVR, to issue DVR, you should have not done default in filing your annual return under section 92 and your financial statement in the last 3 years. To issue DVR, the company should have no subsisting default in payment of declared dividend, repayment of deposit, redemption of preference shares, and redemption of debentures. In order to issue DVR, the company should have not defaulted in payment of dividend on preference shares, repayment of term loan, either principal or interest portion, statutory dues with respect to employees, and transfer of amount to IEPF. If in the above you have done a default, then you have to wait for a cooling period of 5 years. The cooling period of 5 years is from the end of the financial year in which the default is made good. And the last point for issuing DVR is that the company should have not been penalized by court or tribunal due to any offense in the last 3 years. And remember, while issuing DVR, ensure that only fresh shares should be issued and existing equity should not be converted to DVR or vice versa. The name of DVR shareholders should also be written in the register of members as per section 88. DVR shareholders will have also all the other rights just like other shareholders, like voting rights, dividend, bonus, right shares. They will also get all of this. And in case you decide to go and issue DVR, then the details of those DVR should be written in your board report. And that is your entire section 43 read along with rule 4. I hope it was absolutely clear. So we finished the whole section and also did a quick revision. Is that absolutely clear? Yeah. Next is section number 44 and section number 45. Now 44 and 45 in the chapter ரொம்ப பெரிய chapterனால ICI நம்மளுக்கு 44 and 45 என்ன பண்ணிட்டாங்க? omit பண்ணிட்டாங்க. Ma'am, how kind are ICI, ma'am? People are always scolding. They omitted 44 and 45. Yes. 44 and 45 is not there for us. Let's look at, however, what is 44. அவ்வளோ பெரிய செக்ஷனை omit பண்ணி நம்மளுக்கு சிலபஸை குறைச்சி நம்மளோட பேர்டனை குறைச்சிருக்காங்க. So we have to thank ICI for that. ஏன்னா அந்த 2 செக்ஷனும் இருந்திருந்தா இந்த சாப்டர் ரொம்ப பெருசாக போயிருக்கும். அப்படி என்ன மேம் அந்த 2 செக்ஷன் அப்படி என்ன மேம் பேசியிருக்காங்க? They changed the website, huh?
section 44 and 45 நம்ம சிலபஸ்ல கிடையாது. இவ்வளோ பெரிய செக்ஷன் நம்ம சிலபஸ் விட்டு எடுத்துட்டாங்க 44. இதனால நம்ம ஐசிஐக்கு தேங்க் பண்ணோம். மேம் இவ்வளோ பெரிய செக்ஷனா? எஸ். 45 is also removed. This is also very very big section. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த செக்ஷன் 46 நம்மளுக்கு இருக்குது. இந்த குட்டி செக்ஷன்ஸ்லாம் எக்ஸாமில் வச்சுருக்காங்க கைஸ். குட்டி குட்டி செக்ஷன்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய செக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, ஸோ அதனால பெரிய பெரிய செக்ஷனெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி செக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ 44 and 45 are useless sections actually. I'll anyway tell you what that is. They have removed it. It's nothing but natures of shares and debentures. They are telling shares is transferable. It is a movable property. இப்படின்னு சொல்லியிருக்கான் 44ல. யூஸ்லெஸ். இட் இஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். இன்னைக்கு என்கிட்ட ஷேர் இருக்கா, நாளைக்கு நான் அர்ஷத்துக்கு வித்துருவேன். இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். அதான் செக்ஷன் 44. 45 it says that your shares should be properly numbered. That is, ஒவ்வொரு ஷேருக்கும் there should be a different serial number. It should be properly numbered and differentiated. இதான் 44 and 45. Anyway, it's a useless section, also not there in our syllabus. Be happy. அந்த ரெண்டு வேஸ்ட் செக்ஷன் அது இருந்திருந்தாலும் it would have not made any difference, but I see I have removed it. Okay. So just one second, I think one page got missed. I'll just add that page quickly. I hope you are understanding. Did you learn something new which you haven't learned before? In this chapter, in your revision, did you learn something new? Just one second, one page I missed out. You have learned all of this stuff before itself? Just a second, one page is missed. I think it got printed twice. Okay, I got that. Just a second. I think it got printed twice. Just a second. Yeah, people. Next is section 46. Now 43 we completed. 44, 45 I showed you. Those are useless sections. Now let's come to 46. 44, 45 is anyway not there for us. 44 and 45. Let's come to section number 46, which is section number 46, certificate of shares. Though this section in today's point of time little useless, guys, this section is. Why, ma'am? I'll show you. Why it is useless, I'll show you. It is because certificate of shares talks about this, guys. Physical share certificate. You tell me, in today's time, does any of us have physical share certificate? You and me, we have invested, we have demat account. Do we, any of us, do you have like this shares? No. If you go into your HDFC, there's a column called demat. Adala our shares will be there. Have you ever seen physical? No. But முன்னாடி காலத்துல they used to maintain physical shares. Okay. So if you see, this was என்னைக்கு issue பண்ணது இது? 16th day of March 1995 அப்போ இதை இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்போலாம் முன்னாடி காலத்துல டிமேட்லாம் இருக்காது. There was no dematerialized form in which you could maintain shares. It used to be like this, physical share certificate. இத பத்தி தான் நம்ம இப்போ படிக்க போறோம். Practically இன்னைக்கு கொஞ்சம் useless section தான், but still. Section number 46 is going to talk about certificate of shares. Certificate of shares section என்ன சொல்லுது அப்படின்னா, share certificate is the prima facie evidence that whosever name is written in that certificate, shares belong to him. What do you mean by prima facie? I think I told you the difference. You remember prima facie and conclusive. Like somebody enters into the room, they see a person with a knife and a dead person lying. What will you assume? Exactly. ஓகே, பிரைமா ஃபேசி அப்படின்னா நீ ஒரு ரூம்குள்ள போற, அங்க ஒருத்த கத்தி வச்சிட்டு இருக்கான். லெட்ஸ் சே he has a knife in his hand. அவன் கை ஃபுல்லா ஸ்டெயின் ஆயிருக்கு, blood stains இருக்கு. கீழே ஒருத்த is lying dead. நீ என்ன நினைப்ப? அந்த கத்தி வச்சிருக்க வந்தா கொலை பண்ணிருக்கான்னு நினைப்ப. On the face of it, prima facie, it looks like அவன் தான் கொலை பண்ணிருக்கான். But it could be the other way around. அவன் அந்த ரூமுக்கு போயிருக்கான், அப்போவே that guy was dead. பக்கத்துல ஒரு கத்தி இருந்தது. சரி, என்னதான் இதுன்னு அவன் எடுக்கிறதுக்கு அதை போகும்போது நீ கரெக்டா கதவை ஓபன் பண்ணி அவனை பார்த்துட்ட. So you are thinking that he is the murderer, but that might not be the case. Prima facie na பார்க்கும் போது அவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு தோணுது. That is prima facie. Can prima facie be challenged in the court? Yes. But conclusive evidence அப்படின்னா prove பண்ணிருக்கோம், இவன் தான் தப்பு பண்ணிருக்கா, இவன் தான் கொலை பண்ணிருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்கு. தட் இஸ் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். பிரைமா ஃபேசினா டவுட் இருக்கு, பார்த்தா இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு தோணுது. தட் இஸ் பிரைமா ஃபேசி. கன்க்ளூசிவ் இஸ் இவன் கொலை பண்ணிருக்கா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. தட் இஸ் வாட் கன்க்ளூசிவ். இப்போ இங்க நம்ம ஷேர் சர்டிபிகேட் பிரைமா ஃபேசின்னு சொல்றோமா, கன்க்ளூசிவ்னு சொல்றோமா?
share certificate is prima facie or conclusive? It is prima facie. அப்படின்னா ஷேர் சர்டிஃபிகேட்ல யாரு பேர் எழுதியிருக்கோ அவங்கள்தான் ஷேர்ஸ் நம்ம நினைச்சுப்போம். ஆனா இட் கேன் பி சேலஞ்ச்ட். மேபி நான் ஷேர்ஸ் வாங்கினேன், என்கிட்ட ஷேர் சர்டிஃபிகேட் இருந்தது, அர்ஷத் அதை திருடி அவனோட பேரெல்லாம் ஃபோர்ஜ் பண்ணிட்டான், அவனோட சிக்னேச்சர் எல்லாம் ஃபோர்ஜ் பண்ணிட்டான். அப்போ ஷேர் சர்டிஃபிகேட்ல அர்ஷத் பேர் தான் இருக்கும், பட் இஸ் he the real owner? No, I am the real owner. So it can be challenged. But on the face of it, யார் பேர் ஷேர் சர்டிஃபிகேட்ல எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் ஷேர்ஸ்னு நம்ம நினைச்சுப்போம். அதான் இங்க எழுதியிருக்கு, ஷேர் சர்டிஃபிகேட் டு be the prima facie evidence of the title of the shares. Title, for people who have studied SOGA, title means what? Ownership. Title means what? Ownership. Are you able to understand? Are you able to understand? இப்போ நம்ம அந்த ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் பார்த்தோம்ல, அதுல பாரு, அதில் பாரு என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு பாரு இந்த ஷேர் சர்டிஃபிகேட்ல. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட ஷேர் சர்டிஃபிகேட். ஓகே ஓகேயா? எவ்வளோ ஷேர்ஸ் இங்கே பாரு, 3 பேர் வாங்கியிருக்காங்க. சுரேந்தர் சிங் வர்மா, ஷீல் வர்மா அண்ட் நீனா சிங் வர்மா. இவங்க 3 பேரும் யாருப்பா? ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஷேர். மேக்ஸிமம் ஒரு ஷேருக்கு எத்தனை ஜாயிண்ட் ஹோல்டர் இருக்கலாம்? எனி ஐடியா? மேக்ஸிமம் ஒரு ஷேருக்கு எத்தனை ஜாயிண்ட் ஹோல்டர் இருக்கலாம்? 3 ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் இருக்கலாம். There can be 3 joint holders for a share maximum. இவங்க 3 பேர் இருக்காங்க பாரு. இவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க கம்பெனி? இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ரைட்? என்னைக்கு வாங்கியிருக்காங்க? 15th day of March 1995 at Delhi. இப்படி தான் ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கும். அண்ட் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை பார்த்தா பிரைமா ஃபேஸியாக நம்ம என்ன நினைக்கிறோம்? தட் சுரேந்தர் சிங் வர்மா, ஷீல் வர்மா அண்ட் நீனா சிங் வர்மா ஆர் த ஓனர்ஸ், are the shareholders, prima facie. But somebody can go and prove it. இவங்க என்னோட வீட்ல இருந்து திருடி இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை அவங்க பேரை ஃபோர்ஜ் பண்ணி மாத்திட்டாங்க. Somebody if they want they can challenge it, because share certificate is a prima facie evidence, not a conclusive evidence. Right? அப்படின்னா share certificate is a prima facie evidence. அதுல கம்பெனியோட காமன் சீல் இருக்கும், that is ரிலையன்ஸோட சீல் இருக்கும், or it will be signed by 2 directors. If board of directors allow, at least 1 director should be other than managing director and whole time director. Okay, உங்களோட board of directors ல 2 பேர் சைன் பண்ணலாம். if possible please try at least 1 director should be other than MD or WTD. that is முடிஞ்சா ஒரு independent director போடுங்கப்பா, so that we will get a lot of belief. so முடிஞ்சா ஒரு independent director என்ன பண்ணுங்க, appoint பண்ணுங்க. or it should be signed by 1 director and 1 company secretary, and the company secretary is appointed by the company. Okay, so prima facie evidence is known as the share certificate, and the share certificate la onnu company oda chapa adoda common seal irukum, or it will be signed by 2 directors or 1 director and 1 company secretary. Okay, and remember, share certificate is not negotiable instruments. Negotiable instruments ஏற்கனவே ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்பீங்க. செக், bills of exchange, promissory note, இதெல்லாம் தான் negotiable instrument. Share certificate is not a negotiable instrument. அடுத்தது டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா? தட் இஸ், நான் ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் என் பேர்ல ஏற்கனவே இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஒரிஜினலாக நான் தொலைச்சிட்டேன். ஒரிஜினலாக என்ன பண்ணிட்டேன்? தொலைச்சிட்டேன். கம்பெனி கிட்ட போய் டூப்ளிகேட் வாங்கலாமா? வாங்கலாம். பட் எப்போ டூப்ளிகேட் வாங்க முடியும் அப்படின்னா, யுவர் ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட் இஸ் எய்தர் defaced, mutilated or torn. 3 வார்த்தை இருக்கு, defaced, mutilated or torn. இந்த 3 வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்றேன். defaced அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே மிருதுல் கிட்ட வந்து ஷேர்ஸ் இருக்கு. மிருதுல் ஹேஸ் ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ். அவன் வந்து ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் 10,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு ரிலையன்ஸ் தான். அவன் CA ஆயிட்டு தென் he decided I have to invest in the shares, I have to invest in stock market அப்படின்னு சொல்லி 10,000 ஷேர்ஸ் அவன் ரிலையன்ஸ் வாங்கியிருக்கான். அதுக்கு என்ன இருக்கு? ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கு. இமேஜின் திஸ் வாஸ் 20 years பேக். அப்போ வந்து இந்த டிமேட்லாம் கிடையாது, பிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் தான். இவன் என்ன பண்றான்? ஆஃபீஸ்லேருந்து வந்து he has it in his blazer. அவன் பிளேசருக்குள்ள அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை மடிச்சு பிளேசருக்குள்ள வச்சிருக்கான். He comes, keeps the blazer in the sofa. Mridul's wife comes. Mridul's wife enters the hall. She sees that Mridul has kept this particular blazer. Blazer இப்போ எனக்கு வரைய தெரியாது, ஸோ அதனால நினச்சிக்கோ, ஒரு பிளேசர். இந்த பிளேசரை மிருதுல் எதில் வச்சிருக்கான்? சோஃபாவில் வச்சிருக்கான். இவங்க இதை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுடுறாங்க. விதவுட் செக்கிங் ஆல் த பாக்கெட்ஸ் ஆர் எவ்ரிதிங், ஷி புட்ஸ் இட் இன் த வாஷிங் மிஷின். அப்போ ஆப்வியஸ்லி வாஷிங் மிஷினில் 2 சுற்று போனதுக்கப்புறம் அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை வெளில எடுத்தோம் அப்படின்னா அதில் எழுதுனது எல்லாமே ஆப்வியஸ்லி இந்த தண்ணி பட்டதுனால மறைஞ்சிடும், இட் வில் அழிஞ்சிடும்ல.
because obviously it will be written with ink, no? So அது அழிஞ்சிடாது, that's called defaced. அப்படின்னா face of the share certificate ல என்ன எழுதியிருக்கோ அது அழிஞ்சிச்சு, defaced. Defaced. Did you understand what is defaced? In case your original share certificate is defaced, அப்படின்னா you can go and apply and get a new share certificate, a duplicate copy. ரெண்டாவது mutilated. Mutilatedனா என்னன்னா, மிருதுல் அதேதான், ஷேர் சர்டிஃபிகேட் பிளேசர்ல இருக்கு, வரான் ஷேர் சர்டிஃபிகேட் ஹால்ல வச்சுட்டு he has gone to take a shower, he has gone to freshen up. Mridul has a son. Now Mridul's son will be like him only, so he takes the share certificate and he's seeing that share certificate, and Mridul's son is very small, 2-3 years old baby is. Okay, so he's feeling very hungry, so he's just like his dad, he starts eating the share certificate. ஷேர் சர்டிஃபிகேட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஷேர் சர்டிஃபிகேட் இப்படி ஃபுல்லா இருக்குமா, இவன் சாப்பிட 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 ஷேர் சர்டிஃபிகேட் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. half of the share certificate மூங்கிட்டான் மிருதுலோட பையன். மிருதுல் வெளில வந்து பார்த்தா 10,000 ஷேர்ஸ் வாங்கினால அந்த 10ல இருக்கிற 10,000த்துல இருக்கிற இவ்வளோ ஜீரோவை அவன் கடிச்சு ஏற்கனவே சாப்பிட்டான். எவ்வளோ மட்டும் தான் இன்னும் இருக்கு, இதுல வெறும் 1 தான் தெரியுது. திஸ் இஸ் கால்ட் மியூட்டிலேட்டட். அப்படின்னா பாதி ஷேர் சர்டிஃபிகேட் கிழிஞ்சிச்சு, ஆர் நீ கபர்ட்ல வச்ச எலி வந்து அதை கடிச்சிருச்சு, மியூட்டிலேட்டட். half damage, that is called mutilated. Defaced na மேலே எழுதி இருக்கிறது மறைஞ்சிருச்சு, அது அழிஞ்சு போச்சு, that is called defaced. Mutilated na பாதி கிழிஞ்சிச்சு, that is mutilated. Or the last is torn. Torn என்னன்னா, Mridul and Mridul's wife are in full anger, she is throwing everything that she gets in her hand, okay, vase, remote, எல்லாமே Mridul மேல she is throwing, and she finds the share certificate in the அந்த டைனிங் டேபிள் அவளுக்கு கிடைக்குது, ஷேர் சர்டிஃபிகேட் எடுத்து கிழிச்சிடுறான். This is called torn. So either if your share certificate is defaced, அப்படின்னா அதுல எழுதியிருக்கிறது மறைஞ்சிடுச்சு or அழிஞ்சிடுச்சு, or it is mutilated, பாதி கிழிஞ்சு போச்சு, or torn, முழுசாவே கிழிஞ்சிச்சு அப்படின்னா you can go surrender that old and get a duplicate version. Are you able to understand? Mutilate, deface, torn, மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுதா? Are you able to understand very clearly? So can you get a duplicate share certificate? Yes, happily you can get it. In case your share certificate is defaced, mutilated or torn, surrender that old. In the defaced அப்படினா அந்த வாஷிங் மிஷின்ல இருந்து எடுத்தத காய வச்சு போய் ரிலையன்ஸ் கிட்ட கொடு, இங்க பாருங்கப்பா நிஜமா தான் சொல்றேன், நான் பொய் சொல்லல, இங்க பாருங்க, show surrender the old certificate and get new. எலி கடிச்சிச்சு இல்ல இவன் பைய சாப்பிட்டானா அந்த பாதி மிச்சம் இருக்குல அத போய் ரிலையன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, இங்க பாருங்க உண்மையாவே அவன் கடிச்சு சாப்பிட்டான், என் பைய கொஞ்சம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு புதுசா வாங்கிக்கோ. அதே மாதிரி if your wife has torn it, take those pieces, collect it, go to Reliance, give it, and they will give you the duplicate copy. That is one case where you can apply for duplicate copy. The second case when you can apply for duplicate copy is when your original share certificate is lost or destroyed. Original share certificate is lost அப்படினா FIR கொடுத்திருப்பல, that it is lost, அத போய் ரிலையன்ஸ் கிட்ட கொடு, that genuinely the lost தான், இங்க பாருங்க நான் FIR சப்மிட் பண்ணிருக்கேன், give a proof that it is lost or destroyed. Destroyedனா உங்க வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல எல்லாமே கபர்ட்ல வச்சிருந்த ரிலையன்ஸோட ஷேர் சர்டிஃபிகேட் அதுவும் எரிஞ்சு போச்சு, it is destroyed. You can apply and get a new share certificate. Okay, provided you have to give proof like an FIR copy கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போச்சுனா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருப்பல அதோட காப்பியை கொடு, give some proof that actually it has been destroyed, that actually it has been lost அப்படின்னு proof கொடுத்த அப்படின்னா அவங்க உனக்கு என்ன பண்ணுவாங்க, they will give you duplicate. Are you able to understand these two cases? Though it is a very, very simple section, you can read on your own. I don't want to keep any tables unturned. Defaced, mutilated, torn, I explained you everything. Lost or destroyed, na kuda nee evidence, proof kuduthada that it's genuinely lost, it's genuinely destroyed, appadina they will give you a duplicate, not a problem. டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா, நீ ஒரு லிஸ்டட் கம்பெனியோட ஷேர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அது தொலைஞ்சிச்சு அப்படின்னா நீ அப்ளை பண்ணி 45 நாளுக்குள்ள கொடுத்துருவாங்க. ஏன்னா லிஸ்டட் கம்பெனினா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதனால மிருதுலுக்கு சீக்கிரமா கொடுக்கணும்னால 45 நாளுக்குள்ள கொடுத்துருவாங்க. பட் இன்கேஸ் அவன் கேட்குற டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி இதுனா they have 3 months டைம், 3 monthsக்குள்ள கொடுப்பாங்க. Is that absolutely clear? Yeah, Mridul, you will never forget. Very good. Okay, every duplicate share certificate should be maintained. யாருக்கெல்லாம் duplicate கொடுத்திருக்கேங்கறத ஒரு ரெஜிஸ்டர்ல SH2ல you will have to maintain. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் காப்பி கொடுத்துருக்கீங்கன்னு SH2ல, இப்போ மிருதுலுக்கு கொடுத்துருக்கேன், தீபிகாவும் இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு அதில் தொலைச்சிட்டேன், அதில் அது எரிஞ்சு போச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு அவள் எவிடன்ஸ் கொடுத்தா அவளுக்கு ஒரு டூப்ளிகேட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் டூப்ளிகேட் காப்பி கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு டேட்டாவை கிளியராக மெயின்டைன் பண்ணும். எங்கே மெயின்டைன் பண்ணுவேன்? அட் யுவர் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆர் எனி அதர் பிளேஸ் வேர் த ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் கெப்ட். ஒரிஜினலாக இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் தான் வைப்போம். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் எங்கே வச்சிருக்கியோ அந்த இடத்துல கூட நீ இதை வச்சுக்கலாம். It will be under a custody of a company secretary or any other person who is authorized by the
board. Right? And if we come to know, இப்போ நாங்க கொடுத்த இந்த டூப்ளிகேட் ஓட செக்ஷனை யூஸ் பண்ணி நீ ஏதோ ஃப்ராட் பண்ற, ஒரே ஷேர்ஸ்க்கு 2 டூப்ளிகேட் காப்பி வாங்கி வச்சிருக்கீங்க, 2 பேரும் டிவிடெண்ட் கிளைம் பண்றீங்க, இந்த மாதிரி ஏதோ ஃப்ராட் பண்ற, நாங்க வந்து இது ஹெல்ப் பண்றதுக்கு தான் கொடுக்குறோம். யார்தோ தொலைஞ்சிடுச்சு இல்ல கிழிஞ்சிடுச்சு இல்ல டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டூப்ளிகேட் கொடுக்குறோம். இதை வச்சு எவனாவது ஃப்ராட் கீடு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, if we come to know that company is having an intention to defraud using this provision அப்படின்னா company க்கு ஃபைன், அந்த ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கு ஃபைன். ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்க்கு ஃபைன் இஸ் அண்டர் செக்ஷன் 447. கம்பெனிக்கு மினிமம் இட் இஸ் 5 times of face value and maximum it is 10 times of face value or 10 crores whichever is higher. மினிமம் 5 times of face value. எவ்வளோ தொலைச்சு எவ்வளோ அந்த மாதிரி டிஃப்ராட் பண்ணதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் அப்படி யூஸ் பண்ணீங்களோ அதோட 5 times is the amount of punishment, that is minimum. Maximum எவ்வளோ கொடுக்கலாம், 10x of the face value or 10 crores whichever is higher. Is that clear? That's your entire section number 46, certificate of shares. Certificate of shares na என்ன, அதோட duplicate copy கொடுக்கலாமா, நான் கொடுக்கலாம். Duplicate copy எந்த கேசஸ்லாம் கொடுப்பேன், in case it is defaced, mutilated or torn or it is lost or destroyed. எத்தனை நாளுக்குள்ள டூப்ளிகேட் காப்பி கொடுத்துடணும், லிஸ்டட் கம்பெனினா 45 நாளுக்குள்ள கொடுத்துடணும், அன்லிஸ்டட் கம்பெனினா 3 மாசத்துக்குள்ள கொடுத்துடணும். இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி எவனாவது ஃப்ராட் பண்ணி டூப்ளிகேட்டா வேணும்னே வாங்குறா காப்பி அப்படின்னா அந்த ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று உண்டு, கம்பெனிக்கு பனிஷ்மெண்ட் இஸ் available. Officer in default க்கு என்ன punishment? Officer in default க்கு liable under section 447. Company க்கு minimum 5x of face value, maximum 10x of face value or 10 crores whichever is higher. Is that absolutely clear, people? Absolutely clear. Perfect, perfect. Can we go to next section? So 43 முடிச்சிட்டோம், 44 45 அது இல்ல, ஆனாலும் நான் டக் டக்குன்னு முடிச்சிட்டேன். 46 முடிச்சிட்டோம். அடுத்தது we'll go to section number 47 which is voting rights. Which is voting rights. Okay, voting rights அப்படின்னா என்ன மேம்? ஷேர்ஸ் நீ எதுக்கு வாங்குற ஒரு கம்பெனி, இது ஏன்னா உனக்கு voting rights வேணும், உனக்கு dividend வேணும், capital appreciation, அதை தவிர உனக்கு என்ன கிடைக்கும்? voting rights, because by buying shares you also become one of the owners of the company. ஓகே, இப்போ நீ ஷேர்ஸ் வாங்கியிருக்க அப்படின்னா நீ எதுலலாம் ஓட் பண்ணலாம்னா, இன் கேஸ் யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி யூ கேன் vote in every resolution. கம்பெனியில் யார் ஆடிட்டரா இருக்கணுங்கிறதுலேருந்து, கம்பெனியோட புது பிரான்ச்சை இங்கே ஓப்பன் பண்ணலாமா, இல்லை கம்பெனியோட டைரக்டரா ஈஷா அம்பானியை போடலாமா, இந்த வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எல்லா ரெசல்யூஷனுமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஓட் பண்ணலாம். எவ்ரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஷால் ஹேவ் த ரைட் டு vote in every resolution. Equity shareholders எந்த ரெசல்யூஷன்ல வேணாலும் நீ ஓட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா நீ preference shareholder அப்படின்னா உனக்கு எல்லா ரெசல்யூஷனுமே கிடையாது, broad-ஆ 3 ரெசல்யூஷன்ல தான் நீ ஓட் பண்ணலாம். resolution which directly affects your right. உன்னோட டிவிடெண்டை ஏத்துறோம், உன்னோட டிவிடெண்டை குறைக்கிறோம், உன்னோட ரீபேமெண்ட் ஷெட்யூலை சேஞ்ச் பண்றோம், அந்த மாதிரி உனக்கு ஏதோ அஃபெக்ட் ஆகுது அந்த டெசிஷன்ல அப்படின்னா நீ ஓட் பண்ணலாம், இல்லாட்டி நீ பண்ணக்கூடாது. ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், நீ ப்ரெஃபரன்ஸ், உனக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம்ல, நீ எல்லாத்துலேயுமே ஓட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ரெசல்யூஷன்ல உன்னோட ரைட் அஃபெக்ட் ஆகுது, அந்த ரெசல்யூஷன்ல நீ ஓட் பண்ணலாம். ஏதாவது ரெசல்யூஷன் கம்பெனியோட வைண்டிங் அப் பத்தி பேசுறோமா, கம்பெனியை இழுத்து மூடிட்டு போறோம், அதை பத்தி ஏதோ ரெசல்யூஷன் இருக்கா, அதுல நீ ஓட் பண்ணலாம். ஆர் இஸ் தேர் எனி ரெசல்யூஷன் ரிலேட்டிங் டு ரீபேமெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்? இப்ப இதுல ஏன் மேம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ரீபே பண்றத பத்தி preference ஏன் மேம் ஓட் பண்ணோம் அப்படின்னா, நீனே சொல்லு, கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது முதல்ல காசு யாருக்கு கொடுக்கணும்? और காசு திரும்பி கொடுக்கிற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே காசு திரும்பி கொடுக்கிற முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? ஈக்விட்டியா preference-ஆ? முதல்ல காசை திரும்பி கொடுக்கிற யாருக்கு கொடுக்கணும்? ஈக்விட்டியா preference? preference. நீ என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ற? for repayment of equity. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணனா preference அதுல ஓட் பண்ணணும். ஏன்னா preference வந்து என்ன சொல்லுவான், இவனுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற, எனக்கு தானே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதனால தான் ரெசல்யூஷன் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல preference ஓட் பண்ணலாம். preference 3 விஷயத்துல தான்ப்பா ஓட் பண்ண முடியும். முதல் விஷயம் that preference can vote is resolution which directly affects their rights. Second is resolution relating to winding up of the company. Third is resolution for repayment of equity ஷேர் கேபிட்டல். இந்த மூணுத்துல அவங்க ஓட் பண்ணா, இதை தவிர எந்த ரெசல்யூஷன்லயுமே அவங்க ஓட் பண்ண கூடாது. ஏன்னா அவங்க preference ஈக்விட்டி கிடையாது. ஈக்விட்டி எல்லா ரெசல்யூஷன்லயுமே ஓட் பண்ணலாம். இஸ் தட் அப்சல்யூட்லி கிளியர்? கிளியர், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் இஸ்
நம்ம சொல்லிட்டோம் preferenceக்கு மூணே மூணு தான்ப்பா. ஒன்னு நீங்க வந்து அந்த எந்த ரெசல்யூஷன்ல vote பண்ணனா which directly affects your right or relating to winding up of the company or in which we are deciding to repay the equity shareholders அதுல நீங்க vote பண்ணலாம். ஆனா preference shareholdersக்கு 2 வருஷம் வரைக்கும் நீங்க dividend கொடுக்கல அப்படின்னா preference shareholdersோ equity மாதிரி எல்லா ரெசல்யூஷன்லயுமே vote பண்ணலாம். நீ என்ன ஏன் preferenceனு சொன்ன? because I get preference over dividend. அந்த டிவிடெண்டே தான் நீ 2 வருஷத்துக்கு கொடுக்கல. அப்ப நான் எங்க preference? நானும் ஈக்விட்டி தானே. அப்போ என்னையும் எல்லா ரெசல்யூஷன்லயும் vote பண்ண வைக்கணும். ஓகேயா? if preference shareholdersக்கு dividend has not been paid for 2 years then they will start voting in all resolution. Okay? And remember voting by poll நடக்குது அப்படின்னா voting will be on proportionate basis. show of hands னா 1 share is equal to 1 vote. இதே pollல நடக்குதுன்னா எவ்வளவு shares வச்சிருக்கே அவ்வளவு vote. So in case voting by poll is happening then the number of votes will depend on your paid up share capital. Okay? And where dividend with respect to preference share capital is not paid for 2 years, they will start voting in every resolution. And remember, Nidhi company la you must ensure no member should exercise more than 5% of total voting power. எந்த individual member கிட்டயும் 5% of total voting power க்கு மேல இருக்க கூடாது. Is that absolutely clear? Voting rights ஒண்ணுமே இல்ல. It's a jujube section number 47. என்ன சொல்லுது? ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் எல்லா ரெசல்யூஷனுமே vote பண்ணலாம். preference shareholders மூணே மூணு ரெசல்யூஷன்ல தான் vote பண்ண முடியும். அந்த மூணு எது? every resolution relating to those which affects their right, resolution relating to winding up of company, resolution for repayment of equity share capital. Okay? And most importantly remember, preference shareholdersக்கு dividend 2 வருஷத்துக்கு பே பண்ணலனா அவங்களும் ஈக்விட்டி மாதிரி எல்லா ரெசல்யூஷன்லயுமே vote பண்ணலாம். voting by show of hands நடக்குது அப்படின்னா 1 share is equal to 1 person is equal to 1 vote. But voting by poll நடக்குது அப்படின்னா நீ எவ்வளவு shares வச்சிருக்கியோ அத்தனை vote உனக்கு கிடைக்கும். Remember at any given point of time நிதி கம்பெனில ஒரு மெம்பரோட total voting power ஒரு இண்டிவிஜுவலுக்கு 5% மேல தனியா voting power இருக்க கூடாது. That is your entire section number 48. 47. I hope it is absolutely clear. Is that clear? Can we go to section number 48, variation of shareholders' right? Variation of shareholders' right. Can we go to that, people? Is that clear? Absolutely. Variation of shareholders' right என்ன சொல்லுதுனா? If provision for such variation is contained in AOA or MOA or in absence of variation of shareholders right அப்படினா நீ யாரையோ ஒருத்தவங்களோட ரைட்டை சேஞ்ச் பண்ற. அவனுக்கு 1 share is equal to 1 vote இருக்கு. அதை நீ ஏதோ சேஞ்ச் பண்ற. You are varying its right அப்படினா அதுக்கு பர்மிஷன் எதுல கொடுத்திருக்கணும்? AOA or MOA இல்ல அந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது நீ terms of issue னு எழுதி இருப்பல அதுல கிளியரா எழுதி இருக்கணும் that futureல நாங்க வேணும்னா உங்களோட ரைட்டை வேரி பண்ணலாம். Can you vary the shareholders right? Yes. Provided it is allowed in your articles or memorandum or it should either be allowed in your articles or memorandum or you should have given such provision in your terms of issue. Right? அப்படி நீங்க allow பண்ணிருந்தீங்க அப்படின்னா you can vary the shareholders right. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. The rights attached to the shares of any class may be varied. அவனுக்கு 1 share is equal to 1 vote இருக்கு. நீ அதை vary பண்ற பண்ணிக்கோ, பிரச்சனை இல்ல. பட் நீ வேரி பண்ற அப்படின்னா ஒன்னு நீ பிசிக்கல் மீட்டிங் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க வேரி பண்ண போறோப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்ல பிசிக்கல் மீட்டிங் கூப்பிடாம இருக்கலாம். அப்படி பிசிக்கல் மீட்டிங் கூப்பிடுற அப்படின்னா அந்த மீட்டிங்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். நாங்க இந்த மாதிரி ஷேர்ஸோட ரைட்டை வேரி பண்ண போறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும் இஃப் இட் இஸ் அ பிசிக்கல் மீட்டிங். அப்படி பிசிக்கல் மீட்டிங் இல்லை அப்படின்னா that is அவங்க கிட்ட அமிச்சி அவங்களோட பர்மிஷன் கேட்குற பிசிக்கல் மீட்டிங் இல்லை அப்படின்னா யூ ஷுட் கெட் த கன்சென்ட் இன் ரைட்டிங் ஆஃப் நாட் லெஸ் தென் 3/4 ஆஃப் த இஷ்யூட் ஷேர் கேபிட்டல். டோட்டல் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு 3/4 75 பேருக்கிட்டையாச்சு எங்களுக்கு ஓகே எங்களோட ரைட்டை வேரி பண்ணுங்க மாத்திக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்போதான் உன்னால ரைட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். உனக்கு புரியுதா? பிசிக்கல் மீட்டிங்னா எஸ்ஆரும் 75% தான். எஸ்ஆரும் என்னது? when votes in favor are not less than 3 times of votes against, அதுவும் 75% தான். இதே நீ physical meeting வைக்கல அவங்களுக்கு அம்ச்சி கேட்க போற அவங்க consent அப்படின்னா how many people should give consent for going for a variation? Not less than 3/4 of issued share capital. Is that absolutely clear? Is that absolutely clear, people? Clear? அப்படின்னா நீ வந்து பேசிக்கா 75 பேர்கிட்ட அந்த கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 75 பேர் ஆச்சு இல்ல பரவாயில்ல எங்களோட ஷேர்ஸோட ரைட்டை வேரி பண்ணிக்கோங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லணும். then only you can go for a variation.
then only you can go for a variation. Okay, and if variation of one class affects the right of another class, that is class 1 vary பண்றதுனால class B affect ஆகுதுனா அந்த கிளாஸ்லயே 3/4 கேளு. அவங்களுக்கு இதனால அஃபெக்ட் ஆகுது, அவங்க கிட்டே கேளு, உங்களுக்கு ஓகேவா நாங்க இந்த மாதிரி வேரி பண்றோமான்னு கேளு. Okay, and where shareholders not holding less than 10% of the issued shares did not consent. இப்போ ஒன்ன physical meeting கூப்பிடுறேன்னா SR, that is 75% people should agree ன்னு சொல்றாங்க. இதே நீ இல்ல physical meeting இல்லாம அவங்க கிட்ட அம்ச்சி அவங்க consent கேக்குறேன்னா 3/4 should agree, which also indirectly means 75%. அப்போ 75 தான் agree பண்ணிருக்காங்க ரெண்டு கேஸ்லயுமேனா எத்தனை பேர் agree பண்ணல? 25% of the people told எங்களுக்கு வேரியேஷன்ல இஷ்டம் இல்லை. அப்போ அந்த 25 பேர்கிட்ட என்ன ரைட் இருக்குன்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட போகலாம்? யூ கேன் கோ டு த NCLT. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்த வேரியேஷன்ல, இல்லப்பா இவங்க வந்து எங்க ரைட்ஸ் ரொம்ப குறைக்கிறாங்க, எனக்கு இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு அந்த 75% நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 75ல அட்லீஸ்ட் 10% ஆச்சு யாருக்கெல்லாம் இஷ்டம் இல்லையோ நீங்க NCLT கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி இவனுங்க வேரி பண்றாங்க பட் we are not interested in that அப்படின்னு you can go to the NCLT. Okay, you can go to the NCLT. Are you able to understand? Ananya, I'll tell you that, don't worry. You can go to the NCLT. Right? நீங்க அப்படி NCLT கிட்ட போனீங்க அப்படின்னா NCLT கிட்ட நீங்க எத்தனை நாளுக்குள்ள போகணும்னா within a period of 21 days. Within a period of 21 days you are supposed to go to the NCLT. NCLT அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. NCLT என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ, வேரியேஷனுக்கு போகலாம் இல்லை வேரியேஷனுக்கு போகக்கூடாது, NCLT என்ன ஆர்டர் கொடுத்தாலோ அது ஷேர் ஹோல்டர் அண்ட் கம்பெனி ரெண்டு பேர் மேலேயும் பைண்டிங்காக இருக்கும். அப்படின்னா மேம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம், இப்போ அந்த ஷேர்ஸ்ல ஏதோ ஒன்று நம்ம வேரி பண்றோம், ஷேர் ஹோல்டரோட ரைட்டை ஏதோ ஒன்று நம்ம வேரி பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம் provided we have to ask the permission of the shareholders. Provided we have to ask the permission of the shareholders. Physical meeting க்கு போறோம்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும். பிசிக்கல் மீட்டிங் இல்லைன்னா உங்ககிட்ட அம்ச்சி கன்சென்ட் கேட்குறீங்கன்னா ரைட்டிங்ல 3/4 of the issued share capital யார்கிட்ட இருக்கோ அவங்க பர்மிஷன் கொடுக்கணும், saying that we can go for a வேரியேஷன். அப்படி அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா வேரியேஷனுக்கு நம்ம போகலாம். இந்த கிளாஸை வேரி பண்றதால பக்கத்துல வேற ஏதாவது கிளாஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க கிட்டையும் 3/4 கன்சென்ட்டை நம்ம கேட்கணும். இப்போ 3/4 பீப்புள் தான் ஓகே சொன்னதுனால மீதி பேர் ஒத்துக்கல, அந்த 25% ஒத்துக்கல, அதுல 10% ஆச்சும் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க போய் NCLT கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி இவனுங்க மாத்துறாங்க எங்களுக்கு அது இஷ்டம் இல்லைன்னு. NCLT அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. NCLT என்ன ஆர்டர் கொடுத்தாலும் that will be binding both on the company as well as the shareholders. And listen, the dissenting shareholders யாரெல்லாம் ஒத்துக்கலையோ, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கவலை இருக்கோ, நீங்க 21 days from that consent, 21 days from passing the SR, you should go to the NCLT. And NCLT என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ that will be binding on both. And NCLT எந்த ஆர்டர் கொடுத்தாலும் அதோட ஒரு காப்பியா ROC கிட்ட within 30 days you have to give, saying that NCLT வேரியேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க, இல்ல NCLT வேரியேஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. NCLT எதை சொல்லியிருந்தாலும் you have to mention that to the ROC within a period of 30 days. Is that absolutely clear, people? Is that absolutely clear? Ananya, don't worry what doubt you asked, it's being covered a little later, so don't worry, automatically it will get clarified. Yeah, is this clear, people? Absolutely clear? Can you vary your rights? Yes, you can vary provided people agree to that. ஏன்னா if people are agreeing, அவன் என்னத்தை பாஸ் பண்றான், அவன் SR பாஸ் பண்ண ஒத்துக்கிறான், அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? You go for a variation, we don't really mind. Are you clear, people? Are you clear? Okay, அடுத்தது பாரு, அடுத்ததுலாம் குட்டி குட்டி செக்ஷன். செக்ஷன் நம்பர் 48 முடிச்சிட்டோமா? செக்ஷன் நம்பர் 49, 50, 51 மூணுமே 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும், ரொம்ப குட்டி செக்ஷன்ஸ். செக்ஷன் நம்பர் 49 பாரு, கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் ஆன் த சேம் கிளாஸ் டு பி மேட் ஆன் யூனிஃபார்ம் பேசிஸ். அப்படின்னா இப்போ லெட்ஸ் சே என்னோட கிளாஸ் A ஷேர்ஸ், கிளாஸ் A ஷேர்ஸ்ல 2 ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, ஒன்று வந்து அமித், இன்னொன்று தாரா. 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தட் இஸ் அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல 4 ரூபாய் கேட்டிருக்காங்க, 4 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? 10 ரூபாய் கொடுக்கணும். இப்போ இந்த அமித் வந்து பேங்க்ரப்டா போறான் அப்படின்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஏதோ ஒரு நியூஸ் எனக்கு வந்திருக்கு, இந்த அமித் வந்து ஊரை விட்டு ஓடி போறான், ஏதோ ஒரு நியூஸ் எனக்கு வந்திருக்கு. அப்படின்னா இன் தட் கேஸ் அமித்துக்கு நான் செகண்ட் கால்ல மொத்தமா 6 ரூபாய் கொடுன்னு சொல்றேன், மற்ற எல்லாருக்கும் நான் 2 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்றேன். உனக்கு புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எவ்வளவு வாங்கினேன்? 4 ரூபாய் எல்லார்கிட்டையும் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அமித் ஏதோ பண்ண போறான், அவன் ஊரை விட்டு ஓட போறான் அப்படின்னு. அப்போ அமித் கிட்ட மட்டும் நான் என்ன சொல்றேன், அடுத்த கால்ல மத்த எல்லாரும் 2 ரூபாய் கொடுப்பாங்க, நீ எல்லா மீதி இருக்கிற ஃபுல் 6 rupees கொடு அப்படின்னு சொல்லாமானா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு கிளாஸ்ல இருந்து நீ ஷேர்ஸை கேட்கற அப்படின்னா, ஷேர்ஸ்க்கு பே பண்ண சொல்றேன்னா எல்லாரையும் ஒரே அமௌண்ட் தான் பே பண்ண சொல்லணும். ஒருத்தனை வந்து நீ 4 ரூபாய் கொடு, நீ 2 ரூபாய் கொடு, நீ மொத்தமா 10 ரூபாவை இப்பவே கொடுத்துரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. You have to call the shares in a uniform basis. அதான் இங்க எழுதியிருக்கு. Calls on shares of same class should be made on a uniform basis. Is that clear, people? Is that clear? Did you understand this? Did you understand this? அவ்வளவுதான், செக்ஷன் முடிஞ்சிச்சு. அதான் செக்ஷன் நம்பர் 49. செக்ஷன் நம்பர் 50 பாரு. கம்பெனி டு எக்ஸெப்ட் அன்பெய்ட் ஷேர் ஆல்தோ நாட் கால்ட் பை அப்படின்னா அட்வான்ஸ். இப்போ நான் வந்து சொல்றேன் தட் எனக்கு வந்து 2 ரூபாய் தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் கால்ல கேட்குறேன்னு வச்சுக்கோ, 2 ரூபாய் தான் கேட்குறேன். ஆனால் அர்ஷத் என்ன சொல்றான்னா, மேம் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ரூபாய் கேட்பீங்க, அதுக்கப்புறம் 4 ரூபாய் கேட்பீங்க, திரும்பி 2 ரூபாய், அவ்வளோலாம் என்கிட்ட வெட்டி டைம் இல்லை, ஒவ்வொரு கால்க்கா என்னால் கொடுத்துட்டு இருக்க முடியாது, நான் மொத்தமாக 10 ரூபாய் கொடுத்துடுறேன். நான் கேட்டது எவ்வளோ, இந்த கால்க்கு 2 ரூபாய் கொடுத்தா போதும். இவனே வாலண்டரியா வந்து என்ன சொல்றான், நான் மொத்தமா 10 ரூபாய் கொடுத்துட்றேன், நான் வாங்கிப்பேன். கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்கணும், வாங்கிக்கோ, பிரச்சனை இல்லை, வர காசு வேணாம்னு சொல்றாரு, வாங்கிக்கோ, ப்ரொவைடட் யூ ஆர் ஆத்தரைஸ்டு பை த ஆர்டிகல்ஸ். Provided your articles of association allows you to accept it, you can accept advance, there is no problem. But remember, just because Arshad gave an advance doesn't mean that he will get a right to vote extra, he will get right to extra dividend. No. ஏன்னா நான் உங்ககிட்ட 10 ரூபாய் டோட்டலா பே பண்ணுன்னு சொன்னா இல்ல, நான் உங்ககிட்ட இந்த காலுக்கு எவ்வளவு கொடுத்தா போதுன்ற 2 ரூபாய், நீ தான் ஓவர் ஆக்ஷனா என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு நான் மொத்தமா பே பண்ணிட்டேன் நீ தான் சொன்ன. அப்போ இன் தட் பர்டிகுலர் கேஸ் நான் உனக்கு என்ன கொடுப்பேன், நான் உங்ககிட்ட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, நான் உங்ககிட்ட டோட்டலா 10 ரூபாய் வாங்கிக்கலாம். பட் ஜஸ்ட் பிகாஸ் யூ பேட் அன் அட்வான்ஸ் யூ cannot get any extra voting right, you cannot get any extra dividend. No, the only thing you can get extra is interest. Maybe I can give you the interest, that too up to a maximum of 12%. Okay, okay, is that clear, people? This point you don't need it, this is a real extra point. I did it in the live class, but you don't need regular batch, but we don't need it right now for exam. Okay, is that absolutely clear? Section number 50. Can you accept advance? Yes, provided your articles allows it. Just because somebody has given advance, does that mean he get extra voting power or extra dividend? No, but he may get interest, that too up to a maximum of 12% he can get. Next is section number 51. It says that dividend need not be a percentage of only face value, it can also be percentage of paid up share capital. அப்படின்னா 10 ரூபாய் face value dividend, ஆனா 6 ரூபாய் தான் இப்போ நம்ம கேட்டிருக்கோம். அப்போ சாரி 10 ரூபாய் face value share இது, ஆனா 6 ரூபாய் தான் நம்ம இப்போ வரைக்கும் கேட்டிருக்கோம். that is only the paid up share capital. அப்படின்னா whenever I declare dividend, it need not be 5% of face value, need not be, it can be even 5% of paid up share capital. 5% of face value na 5% of rupees 10 அப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா you can even be 5% of paid up share capital 6 rupees, ஏன்னா அதானே பே பண்ணியிருக்காங்க, அவ்வளோத்துக்கு தான் டிவிடெண்ட் கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும், அப்படியும் பண்ணிக்கோங்க உங்க இஷ்டம். 5% of paid up share capital இருக்கலாம். Okay, payment of dividend in proportion to the paid up share capital. Is that absolutely clear, people? Is that absolutely clear? Are you clear? Starting from section number 43, 44, 45, 46, 47, 48, 49, 50 and 51 section we have done. I hope it was absolutely clear. Is it clear, people? Right? So this was part 1 of this particular chapter. One chunk of very important discussion is what we have completed right now. Right?